வணக்கம் ஃபியூச்சர் டாக்டர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வைரஸ் 720. இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோன்னா யூனிட் அண்ட் டைமென்ஷன் பார்ட் 2 பார்க்க போகிறோம். இதில் என்னெல்லாம் கவர் பண்ண போகிறோன்னா டைமென்ஷன் அண்ட் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ், டைமென்ஷனல் அனாலிசிஸ், இதுக்குள்ள பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி, மெத்தட் ஆஃப் டைமென்ஷன்ஸ், அப்ளிகேஷன் அண்ட் ஈக்குவேஷன். இது ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் எதெல்லாம் பார்த்தோம்னா சிக்னிஃபிகன்ட் ஃபிகர், லீஸ்ட் கவுண்ட், எஸ்ஐ யூனிட்ஸ், ஃபிசிக்கல் குவான்டிட்டி நிறையா பார்த்துருந்தோம். பார்ட் 1 பார்த்து இதை பாருங்க இன்னும் ஈஸியாக இருக்கும். இதை ஸ்டார்ட் பண்ணக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறேன். என்னென்னு பார்க்கலாமா? நம்ம நீட் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டெஸ்ட் எனக்கு ஆரம்பிக்குதுன்னா 16th ஆகஸ்ட். போர்ஷன் என்னென்னு பார்த்தீங்களா, லிவிங் வேர்ல்ட், பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன், பிளான்ட் கிங்டம், ஃபிசிக்ஸில் பேசிக் மேக்ஸ், யூனிட் அண்ட் டைமென்ஷன், கெமிஸ்ட்ரியில் மோல் கான்செப்ட் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம். இந்த டெஸ்ட்டை எப்படி அட்டன் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த பிடிஎஃப் வந்து டெலிகிராமில் அப்லோட் பண்ணுவேன். டெலிகிராமில் வந்துட்டு இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். இல்லைனா நீங்களே கூகுளில் க்ரோமில் போயிட்டு இதை அப்படியே டைப் பண்ணுங்கள். இந்த லிங்க்கை இதை டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள், வந்துடும். ஈஸியாக டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன், அதுக்கப்புறம் டெலிகிராம் லிங்க் இருக்கும், ரெண்டுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வெப்சைட் எப்படி லாகின் பண்ணணும்னு சொல்லித்தரேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். கிரியேட் அக்கௌண்ட் கீழே காமிக்கும், அதை கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் கேட்கும், லாஸ்ட் நேம் கேட்கும், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் வேணால் கூட எல்லாம் விட்டுருங்க. இங்கே வந்து பாஸ்வேர்ட், திருப்பி அதே பாஸ்வேர்ட் டைப் பண்ணுங்கள். கொடுத்துட்டு கிரியேட் அக்கௌண்ட் கொடுங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். டெஸ்ட் அண்ட் டேட் அன்றைக்கி இங்கே டெஸ்ட் வரும். இந்த ஃப்ரேஸில் வந்து டெஸ்ட் இருக்கும். 16 ஆகஸ்ட் அன்றைக்கி டெஸ்ட் இருக்கும். டெஸ்ட்டை முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ரேங்கிங் பார்த்துக்கலாம், அது பேப்பரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆன்சருக்கு வந்து டெலிகிராம் அப்லோட் பண்ணிடுவேன். டெஸ்ட்டு முடிச்சு அடுத்த நாள் மண்டே டெலிகிராம் வந்து ஆன்சருக்கு வந்துடும். டெலிகிராமில் ரேங்க் வந்து இங்கே வரும். டெஸ்ட்டு முடிச்சு நீங்கள் பார்த்துக்கலாம் எந்த ரேங்க் நீங்கள் இருக்கீங்க, எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்கன்னு. புரிஞ்சா? 16 ஆகஸ்ட் டெஸ்ட்டு. ஓகேவா? இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட் டாபிக் பார்க்கலாம். ஃபஸ்ட் டாபிக் என்ன இருக்குன்னா டைமென்ஷன் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வாட் இஸ் டைமென்ஷன் பார்க்கலாம். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியை பேஸாக வச்சு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தான் டைமென்ஷன். புரியுதா? டைமென்ஷன் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஷோன் ஹவு இஸ் ரிலேட்டட் டு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் பவர் டு விச் these fundamental quantities must be raised to represent that quantity. புரியுதா? ஃபிசிக்கல் குவான்டிட்டியை ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியை பேஸாக வச்சு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு காட்டுறது தான் டைமென்ஷன். டைமென்ஷன் ஃபார்முலாவில் 7 பேஸ் குவான்டிட்டிக்கு 7 சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ என்னென்ன சிம்பிள்ஸ்னு பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா. ஃபஸ்ட்டு வந்து லென்த்து. ஃபஸ்ட்டு லென்த்துக்கு சிம்பிள் வந்து எல். நெக்ஸ்ட்டு வந்து மாஸுக்கு சிம்பிள் எம். நெக்ஸ்ட்டு டைமுக்கு சிம்பிள் டி. நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சருக்கு சிம்பிள் கே. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் கரண்ட், அதுக்கு சிம்பிள் ஆம்பயர் ஏ. நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு? லூமினஸ் இன்டென்சிட்டி, இதுக்கு சிம்பிள் சிடி, கேண்டலா. நெக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், சிம்பிள் மோல். புரியுதா? நம்ம எதெல்லாம் மெயினாக யூஸ் பண்ணிங்கன்னா லென்த் யூஸ் பண்ணுவோம்,
மாஸ் யூஸ் பண்ணுவோம், டைம் யூஸ் பண்ணுவோம், கெல்வின், ஆம்பையர் இதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இப்போ டைமென்ஷன் என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ எப்படி டைமென்ஷன் ஃபார்முலா இருக்குதுன்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் வச்சு நம்ம சொல்லித்தரேன், ஈஸியாக இருக்கும். எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஏரியா, எந்த ஏரியா வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்கொயர் எடுத்துக்கலாம். ஸ்கொயருக்கு என்ன இதில் ஸ்கொயர் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து டைமென்ஷன் இங்கே என்ன இருக்கும், இங்கே வந்து ஏ, சைடு ஏ. இப்போ ஏரியாக்கு ஃபார்முலா என்ன, ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர். ஆக்சுவலாக இது என்னது, லென்த் இன்ட்டு லென்த்து. இப்போ டைமென்ஷன் ஃபார்முலா எப்படி எழுதலாம், எல் ஸ்கொயர், ஏன்னா 2 லென்த் இருக்குல்ல, ஏ ஸ்கொயர், ஸோ எல் ஸ்கொயர் லென்த் ஸ்கொயர். இப்போ அடுத்து வால்யூம் பார்க்கலாம். வால்யூமுக்கு ஃபார்முலா என்ன, வால்யூமுக்கு ஏ கியூபு, ஸோ எல் கியூப் டைமென்ஷன் ஃபார்முலா. புரியுதா, ஏரியாவுக்கு வந்து எல் ஸ்கொயரு, வால்யூமுக்கு வந்து ஏ கியூப், சாரி எல் கியூப். இப்போ அடுத்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போகலாம், டென்சிட்டி போகலாம். டென்சிட்டிக்கு ஃபார்முலா என்ன, டென்சிட்டிக்கு ஃபார்முலா மாஸ் பை வால்யூம். மாஸுக்கு டைமென்ஷன் மாஸ் தான், வால்யூம்க்கு இப்போ தான் என்ன பார்த்தோம், எல் கியூப் பார்த்தோம், எல் கியூப். ஸோ எப்படி எழுதலாம், எம் எல் பவர் -3. இந்த கீழே அந்த எல் பவர் +3 நான் மேலே கொண்டு போய் -3 எழுதிக்கிட்டேன். ஓகேவா, ஸோ எம்எல் பவர் -3, எம்எல் பவர் -3. அடுத்து வேறு என்ன பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போய் வெலாசிட்டி பார்க்கலாம். இப்போ வெலாசிட்டி ஆர் ஸ்பீடு ரெண்டுமே ஒன்று தான். டெக்னிக்கலாக அங்கே வேறு இருக்கும். இப்போ ஃபார்முலா ரெண்டுமே ஒரே ஃபார்முலா தான் இருக்கும், நம்ம ஃபார்முலா வச்சுக்கலாம். வெலாசிட்டி ஆனது டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆக்சுவலானது லென்த்து, ஏன்னா லென்த் வச்சு தான் கால்குலேட் பண்ணுறோம் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா, ஸோ லென்த் பை டைம். இப்போ இது எப்படி எழுதலாம், எல் டி பவர் -1. இந்த கீழே அந்த டி என்ன பண்ணியிருக்கேன், மேலே கொண்டு போய் -1 எழுதிக்கிட்டேன். பவர் கீழே ப்ளஸ் இருக்கும், மேலே கூட -1 ஆகிடும்ல, அப்படியே -1 எழுதிக்கிட்டேன். அப்போ இது ஃபார்முலான்னா எல் டி பவர் -1. ஓகேவா, அடுத்து ஆக்சிலரேஷன் பார்க்கலாம். இப்போ அடுத்து ஆக்சிலரேஷன் ஃபார்முலா என்ன, வெலாசிட்டி பை டைம். வெலாசிட்டி தான் என்ன பார்த்தோம், எல் டி பவர் -1, கீழே ஒரு டி பவர் -1 சேர்த்து எப்படி எழுதலாம், எல் டி பவர் -1, இது மேலே கொண்டு வந்து டி பவர் -1, டோட்டலாக எப்படி எழுதலாம், எல் டி பவர் -2. இது வந்து ஆக்சிலரேஷனுக்கு. புரியுதா, இப்போ அடுத்து ஃபோர்ஸ் பார்க்கலாம். அடுத்த பேஜ் பார்க்கலாம். 6th one ஃபோர்ஸுக்கு ஃபார்முலான்னா ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். மாஸுக்கு ஃபார்முலா என்ன, டைமென்ஷன் ஃபார்முலா எம். இப்போ தான் ஆக்சிலரேஷனுக்கு பார்த்தோம். ஆக்சிலரேஷனுக்கு என்ன, எல்டி பவர் -2. மாஸுக்கு எம், ஆக்சிலரேஷனுக்கு எல் டி பவர் -2. டோட்டலாக எழுதுனா எம்
எல் டி பவர் மைனஸ் 2. இது வந்து ஃபோர்ஸுக்கு. அடுத்து வேற என்ன பார்க்கலாம்? ப்ரெஷர் பார்க்கலாம். ப்ரெஷருக்கு ஃபார்முலா ஃபோர்ஸ் பை ஏரியா. இப்போ தானே ஃபோர்ஸுக்கு என்ன பார்த்தோம்? எம் எல் டி பவர் மைனஸ் 2. ஏரியாவுக்கு எல் ஸ்கொயர். ஃபஸ்ட்டே பார்த்தோம்ல ஏரியாக்கு எல் ஸ்கொயர்னு. அப்படி பார்த்தா என்ன வரும்? எம் எல் டி பவர் மைனஸ் 2 எல் ஸ்கொயர். இப்போ இது கம்பைன் பண்ணி எழுதுனா மைனஸ் எம் எல் இன்வர்ஸ் டி பவர் மைனஸ் 2. புரியுதா? அடுத்து வேற என்ன பார்க்கலாம்? ஒர்க்குக்கு பார்க்கலாம். அடுத்து ஒர்க்குக்கு பார்க்கலாம். ஒர்க்குக்கு ஃபார்முலா என்ன? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ தானே ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? எம் எல் டி பவர் மைனஸ் 2. டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட லென்த்து. இப்போ மொத்தமாக கம்பைன் பண்ணி எதில் என்ன வரும்? எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2. அடுத்து வேற என்ன? பவர் பார்க்கலாம். இப்போ 9th பவர். பவர் ஃபார்முலா ஒர்க் பை டைம். ஒர்க்குக்கு என்ன? எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ். இப்போ தானே மேலே பார்த்தோம். டைமுக்கு டி. இப்போ சேர்த்து எதனா என்ன வரும்? கம்பைன் பண்ணி எதனா என்ன வரும்? எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 1. ஓகேவா? இதே மாதிரி நிறையா இருக்குது. நம்ம கொஷின் சால்வ் பண்ணும்போது நிறையா பார்க்கலாம். இன்னும் நிறையா இருக்குது. நம்ம கொஷின் சால்வ் பண்ணும்போது கொஷின்ஸ் நிறையா இருக்குது. அதை சால்வ் பண்ணும்போது நிறையா பார்க்கலாம். இப்போ நம்ம எதுக்கு இதை பார்க்குறோன்னா, இந்த லெசனில் டேரெக்டாக கொஷின்ஸ் வரும். இப்போ டேரெக்டாக வரலன்னா மற்ற லெசனில் பார்க்கும்போது இந்த டைமென்ஷன் ஃபார்முலா வச்சு எந்த ஆப்ஷன் தப்புன்னு ஃபைன் பண்ணிக்கலாம். நம்ம எதாவது தப்பாக இருக்கும் அப்படின்னு ஃபைன் பண்ணிடலாம். நான் கொஷின் சால்வ் பண்ணும்போது இப்படி பண்ணலான்னு சொல்லித்தரேன். இப்போ அடுத்த டாபிக் போகலாம். சாரி, ஒர்க்குக்கு தப்பாக எழுதிட்டேன். சாரி. கரெக்டாக எழுதுமா? இப்போ எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2. இது மேலே வந்தால் டி பவர் மைனஸ் 1. இப்போ இது டோட்டலாக எழுதுனா எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 3 வரும். ஓகேவா? இப்போ இது கரெக்டு. அடுத்த டாபிக் போகலாம். இப்போ அடுத்து எந்தெந்த குவான்டிட்டிஸ்க்குலாம் சேம் டைமென்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். குவான்டிட்டிஸ் வித் சேம் டைமென்ஷன். இதில் வந்து நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. அடிக்கடி வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஆப்ஷன் 4 கொடுத்துட்டு எதெல்லாம் சேம் டைமென்ஷன் இருக்குன்னு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு ஒர்க்கு, எனர்ஜி, எல்லா எனர்ஜியுமே, கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல், எல்லா எனர்ஜியுமே வரும்ல. டார்க்கு, இது எல்லாத்துக்குமே ஒரே டைமென்ஷன் தான் இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரே டைமென்ஷன் தான் இருக்கும். என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஒர்க்குக்கு ஃபார்முலா என்ன சொன்னோம்ப்பா? ஒர்க் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸுக்கு எம்எல் டி பவர் மைனஸ் 2, டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு எல். ஸோ டோட்டலாக பார்த்தா எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2.
இதே மாதிரி ஒர்க்கு எனர்ஜி ட்ரை பண்ணி பார்ப்போமா? நம்ம கைனடிக் எனர்ஜி எடுத்துக்கலாம். எனர்ஜி ஈக்குவல் டு ஹாஃப் mv². கான்ஸ்டன்ட்டுக்கு வந்து எந்த டைமென்ஷனும் கிடையாது. இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு எந்த டைமென்ஷனும் கிடையாது. mv² எடுத்துக்கலாம். எம்முக்கு வந்து மாஸுக்கு வந்து எம், வெலாசிட்டிக்கு வந்து எல் t⁻⁻1 ஹோல் ஸ்கொயர். இப்போ இது ஃபுல்லாக எழுதோன்னா எம் எல்² t⁻⁻2. இப்போ ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான் டைமென்ஷன் இருக்குது. இதே மாதிரி தான் சொல்கிறேன், நீ ட்ரை பண்ணி பாருங்கள். நான் என்ன இருக்குன்னு மட்டும் சொல்லிடுறேன். அடுத்து ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ், வேற என்னத்துக்கு, எனர்ஜி டென்சிட்டி. இது மூணுக்குமே ஒரே டைமென்ஷன் தான் இருக்கும். என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ப்ரெஷருக்கு என்ன பார்த்தோம்? எம் எல் இன்வர்ஸ் t⁻⁻2. எம் எல் இன்வர்ஸ் t⁻⁻2. இது வந்து மூணுக்கும் ஒரே இது இருக்கும். ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ், எனர்ஜி டென்சிட்டிக்கு. வேற என்ன அந்த மாதிரி இருக்கு? ஃபோர்ஸ், வெயிட்டுக்கும் மாஸுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. அது நான் அடுத்த லெசன் என்னன்னு சொல்கிறேன். வெயிட், மாஸ், த்ரஸ்ட், டென்ஷனால் ஃபோர்ஸ் தானே, டென்ஷன் ஃபோர்ஸ். இது எல்லாத்துக்கும் ஒரே டைமென்ஷன் தான் இருக்கும். டைமென்ஷன் என்ன? ml t⁻⁻2. ஓகேவா? அடுத்து 4th ஒன், லீனியர் மொமெண்டம் இம்பல்ஸ். இது ரெண்டுக்கும் ஒரே டைமென்ஷன் தான். டைமென்ஷன் பார்க்கலாமா? லீனியர் மொமெண்டம் p = mv, எம்முக்கு வந்து m l t⁻⁻1. டைமென்ஷன் வந்து m l t⁻⁻1. இதே மாதிரி நிறைய குவான்டிட்டி சேமாக இருக்கும். கொஷின்ஸ் வச்சுருக்கேன், அதை சொல்லித்தரேன். இப்போ அடுத்த டாபிக் போகலாம். இப்போ குவான்டிட்டி வித் நோ டைமென்ஷன் பார்க்கலாம். என்ன டைமென்ஷன் இல்லைன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆங்கிள்ஸ். சாலிட் ஆங்கிள். செகண்டு பிளைன் ஆங்கிள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது ரெண்டுக்கும் டைமென்ஷன் கிடையாது, ஆனால் யூனிட்ஸ் இருக்கு. டைமென்ஷன்லெஸ் பட் have யூனிட்ஸ். மேக்ஸிமம் டைமென்ஷன்லாம் நாங்கள் யூனிட் இருக்காது. இது ரெண்டு மட்டும் எக்ஸெப்ஷன். இது யூனிட் இருக்குது பட் டைமென்ஷன் கிடையாது. புரியுதா? இப்போ மற்ற பார்க்க போகிறதுக்கு முன்னாடி யூனிட் கிடையாது.
அடுத்து தேர்டு ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயினுக்கு ஃபார்முலா வந்து சேஞ்சிங் லென்த் பை லென்த். ரெண்டுமே லென்த்லேருந்து கேன்சல் ஆயிரும், அதுக்கும் கிடையாது. அடுத்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இதுக்கும் கிடையாது, மியூ. அடுத்து ரிலேட்டிவ் டென்சிட்டி கிடையாது. ரிலேட்டிவ் டென்சிட்டி இதுக்கும் கிடையாது. இதுக்கு ஃபார்முலா ரிலேட்டிவ் டென்சிட்டிக்கு வந்து டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் density of substance by density of water. ரெண்டுமே டென்சிட்டி தானே, ரெண்டும் கேன்சல் ஆயிரும், ஸோ அங்கே டைமென்ஷன் கிடையாது. அடுத்து பாய்சன்ஸ் ரேஷியோ. இது வந்து சாலிட் லெசனில் வரும், அப்போ அங்கே பார்க்கலாம். பாய்சன்ஸ் ரேஷியோ இதுக்கு ஃபார்முலா என்ன? ரெண்டுமே ஸ்ட்ரெயின் பை ஸ்ட்ரெயின் வரும், கேன்சல் ஆயிரும். லேட்ரல் ஸ்ட்ரெயின் பை longitudinal strain. longitudinal ரெண்டும் கேன்சல் ஆயிரும், ரெண்டுமே ஸ்ட்ரெயின் பை ஸ்ட்ரெயின் தானே, ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அடுத்து பர்மிட்டிவிட்டிக்கு கிடையாது, அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனுக்கும் கிடையாது. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இதுவும் மியூ தான், இதுக்கும் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா மியூ ஈக்குவல் டு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பை நார்மல் ஃபோர்ஸ். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பை நார்மல் ஃபோர்ஸ், ரெண்டு ஃபோர்ஸ் தானே, கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு எஃபிஷியன்சி கிடையாது. எஃபிஷியன்சிக்கு கிடையாது. ஈட்டா. ஈட்டாக்கு ஃபார்முலா என்ன? அவுட்புட் எனர்ஜி பை இன்புட் எனர்ஜி. அவுட்புட் எனர்ஜி பை இன்புட் எனர்ஜி, ரெண்டு கேன்சல். நிறையா குவான்டிட்டிஸ் இருக்குது, எனக்கு இப்போதைக்கு இவ்வளோ ஞாபகம் இருக்குது. நான் ஞாபகம் தான் என்ன சொல்கிறேன், இது அவ்வளோதான். அடுத்த டாபிக் போகலாம், டைமென்ஷனல் அனாலிசிஸ் பார்க்கலாம். இப்போ இந்த டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி ஆஃப் டைமென்ஷன் பார்க்கலாம். அப்படின்னா என்னதுன்னா, ஃபார் அ ஃபிசிக்கல் குவான்டிட்டி டு பி டைமென்ஷனலி கரெக்ட், தி டைமென்ஷன் ஆஃப் ஆல் டேர்ம்ஸ் இன் போத் சைட்ஸ் ஆர் ஈக்குவேஷன் மஸ்ட் பி சேம். என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்மளும் ஜென்ரலாக ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம் பாருங்களேன். ஏ ப்ளஸ் டி ஈக்குவல் டு சி ப்ளஸ் டின்னு ஒரு ஈக்குவேஷன், இப்போ ஒரு ஃபார்முலா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏ ஈக்குவல் டு பியாக இருக்கணும், ஈக்குவல் டு சியாக இருக்கணும், ஈக்குவல் டு டியாக இருக்கணும், அதாவது சேம் டைமென்ஷன் தான் இருக்கணும். இதான் இந்த பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி சொல்கிறது, சேம் டைமென்ஷன்.
ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி கரெக்டாக இருக்கணும்னா அந்த ஈக்குவேஷனோட போத் சைடு LHS அண்ட் RHS சேம் டைமென்ஷனாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டேர்மையும் ஆட் ஆர் சப்ராக்ட் ஆர் டேர்ம் சேம் டைமென்ஷனாக இருக்கணும். இப்போ இது ரெண்டு சைடில் இருக்குது ஈக்குவல் டுல, இதுவும் ஒரு டைமென்ஷன், இது ஈக்குவல் டைமென்ஷன், அது ஒரு ரூலு. இப்போ ஏவும் பியுமே ஒரே ஏன்னா ப்ளஸ் இருக்குல்ல, இப்போ ஏவும் பியும் ஒரே டைமென்ஷனாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம், ஈஸியாக புரியும். இது தெரிஞ்ச எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் S equal to ut plus half AT ஸ்கொயர். இது தெரியல. இப்போ எஸ்ஸுக்கு என்னது லென்த்து, எஸ்ஸுக்கு லென்த்து, யூக்கு எல் டி பவர் -1 இன்ட்டு டி. இங்கே இருக்கிறதுக்கு half t ஸ்கொயருக்கு எல், ஏ வந்து ஆக்சுலேஷன், எல் டி பவர் -2 டி ஸ்கொயர் எல். இதை பண்ணும்போது இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும், ப்ளஸும் மைனஸும். ஸோ என்ன இருக்குது மிச்சம், இதுலையும் எல் ப்ளஸ் இதில் டி ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும், ரிமைனிங் எல் தான் இருக்கும். ஸோ புரியுதா? இப்போ மூணையும் பாருங்கள், இதுக்கும் எல் தான், எஸ்ஸுக்கும் எல் தான், யூடிக்கு எல் தான், half AT ஸ்கொயருக்கு எல் தான். இந்த ஈக்குவேஷன் இப்போ ஸ்டேட்மெண்ட் புரியுதா? ஃபார் த ஃபிசிக்கல் குவான்டிட்டி டு பி டைமென்ஷனலி கரெக்ட், தி டைமென்ஷன் ஆஃப் ஆல் டேர்ம்ஸ் ஆஃப் போத் சைடு ஈக்குவேஷன் மஸ்ட் பி சேம். இப்போ ரெண்டு சைடில் எல் தானே இருக்குது. நான் இன்னொரு நான் சொன்னேன், ஆட் பண்ணும்போது ரெண்டு டேர்முக்கும் ஒரே டைமென்ஷன் தான் இருக்கணும், A1 Bக்கு. அதே மாதிரி தான் இங்கே இருக்குது, இங்கே யூடிக்கும் ஒரே ஸ்கொயர் தான் ஃபார்மாக தான் இருக்குது, half AT ஸ்கொயருக்கும் ஒரே ஃபார்மாக தான் இருக்குது. புரியுதா? இப்போ அடுத்த டாபிக் போகலாம். மெத்தட் ஆஃப் டைமென்ஷன்ஸ் அப்ளிகேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் டிரைவிங் ரிலேஷன் பிட்வீன் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஒரு ரிலேஷனை கண்டுபிடிக்கலாம் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்லாம். எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு குவான்டிட்டி மற்ற குவான்டிட்டி மேலே எவ்வளோ பவரில் டிபெண்ட் ஆகிருக்குன்னு தெரிய வச்சு டைமென்ஷன் மெத்தட் ஃபைன் பண்ண முடியும். ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் சிம்பிள் பெண்டுலம் ஆசிலேஷன் டைம் பீரியட் பார்க்கலாம். சிம்பிள் பெண்டுலம், இந்த அப்ளிகேஷன் நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. ஆசிலேஷன் டைம் பீரியட், ஆசிலேஷன் பீரியட் கொஷின் எப்படி இருக்குன்னா, t time t depends on mass, அதாவது m, length L, வேற என்ன இருக்கு, acceleration due to gravity, acceleration due to gravity g. ஸோ இதுமாதிரி கொஷின் கொடுத்துருவாங்க. நம்ம எப்படி எழுதணும்னா, இந்த t ப்ரோ ஈக்குவல் டு எவ்வளோ பவரில் தான் இருக்குன்னு பார்க்கணும். அப்படி எப்படி எழுதுன்னு பார்க்கலாமாப்பா? t ஈக்குவல் டு k கான்ஸ்டன்ட் m டு தி பவர் a, அது மாஸ், லென்த் டு தி பவர் b, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி g டு தி பவர் c. இப்போ இந்த ஏபிசியை நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் டீக்கு என்னது, டீக்கு டி தான். நம்ம இந்த ரூல் என்ன பார்த்தோம், ரெண்டு சைட்லையும் ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தோமா இந்த ரூலில், பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டியில். இப்போ அந்த ரூலை தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். டி ஈக்குவல் டு மாஸுக்கு m டு தி பவர் m, லென்த்துக்கு L டு தி பவர் b, ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு என்ன L,
t பவர் -2 t பவர் c. இப்போ ஆக்சுவலாக இங்கே என்ன இருக்குன்னா m to the power 0, l to the power 0, t to the power 1. இதான் ஆக்சுவலாக, ஏன்னா ஒன்றுமே அங்கே இல்லை எம்ல எல்ல. இப்போ நம்ம ஈக்குவல் பண்ணோம் ரெண்டு பவரில். இப்போ m ஈக்குவல் டு 0 இருக்குது, இங்கே m ஈக்குவல் டு a இருக்குது, இங்கே எம்ஏ இல்லை ரெண்டுலேயும். ஸோ a ஈக்குவல் டு 0, a ஈக்குவல் டு 0. இப்போ அடுத்து b போகலாம், அடுத்து எல் போகலாம். இங்கே ஆர்ஹெச்எஸில் எல்னு இருக்குது, l to the power 0, 0 ஈக்குவல் டு 0 ஈக்குவல் டு இங்கே b plus c. ஸோ b ஈக்குவல் டு -c. ஃபர்ஸ்ட் நம்ம b கண்டுபிடிச்சி c கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து டைமுக்கு t என்ன இருக்கு, இங்கே 1 இருக்கு. ஸோ 1 ஈக்குவல் டு t வேற எங்கே இருக்கு, இங்கே மட்டும்தான் இருக்கு, -2c. -2c. இப்போ c ஈக்குவல் டு -1/2, சாரி +1/2. c ஈக்குவல் டு +1/2னா இப்போ b ஈக்குவல் டு என்ன, b ஈக்குவல் டு -1/2. புரியுதா? ஏன் இங்கே -1 புரியுதா? இப்போ ஏபிசிஏ நம்ம ஜென்ரலாக இருக்குல்ல, அதை எழுதலாம். இந்த ஈக்குவேஷன் எழுதலாம். இந்த ஈக்குவேஷன் எப்போ எழுதுவோம், t ஈக்குவல் டு k இன்ட்டு m பவர் 0, ஆனால் ஏ 0 தானே, l பவர் -1/2, t பவர் +1/2. அப்போ என்ன ஆன்சர் இருக்கும், சாரி இங்கே சி தான் -1/2, தப்பாக எழுதிட்டேன். இங்கே சி தான் -1/2. c ஈக்குவல் டு -1/2. அப்போ b என்ன, +1/2. இப்போ b ஈக்குவல் டு +1/2. இதுவும் தப்பாக தான் இருக்கும். t ஈக்குவல் டு k இன்ட்டு m பவர் 0, l பவர் 1/2, t பவர் -1/2. இப்போ t ஈக்குவல் டு k இன்ட்டு √l/t. புரியுதா? இப்படி தான் அதை எழுதுறோம். இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வரும், கொஷின் சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஆக்சுவலாக சால்வ் பண்ணணும். கொஷின் நம்ம டிபெண்ட் இருக்குன்னு கொடுத்துருவாங்க, நம்ம ப்ரப்போர்ஷனல் போட்டு இந்த மாதிரி எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு பவர் எடுத்து ஈக்குவல் பண்ணணும், ஏபிசி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்தமாதிரி சால்வ் பண்ண ஆன்சர் வந்துடும். இப்போ அடுத்த அப்ளிகேஷன் போகலாமா? இது வேறனா வச்சு யூஸ் பண்ணலாம், வேற எது டைமென்ஷன் வச்சு யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்டிங் டைமென்ஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ். இப்போ ஒரு கான்ஸ்டன்ட்லாம் இருக்கும், கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்ட், அதெல்லாம் இருக்கும்ல, அந்த டைமென்ஷனாக கண்டுபிடிக்கலாம். இப்போ அதை பார்ப்போம், ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். எக்ஸாம்பிள், என்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம், கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் வச்சுக்கலாம். கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் ஜி. இது ஒரு ஃபார்முலா இருக்குது, எத்தனை பேர் ஞாபகம் இருக்குது, எஃப் ஈக்குவல் டு
F equal to G m1 m2 by r ஸ்கொயர். நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது G தான். ஸோ G ஒரு சைடு வச்சுட்டு மற்றெல்லாம் மற்ற சைடு கொண்டு போய்க்கலாம். இப்போ G ஈக்குவல் டு F இங்கே தான் இருக்கும், அந்த சைடில் இருக்கிற ஆர் ஸ்கொயர் மேலே போயிடும், m1 m2 கீழே வந்துடும். இங்கே இருக்க ஆர்க் இந்த சைடு போயிட்டு மேலே போயிடுச்சு, இது மேலே வந்து கீழே வந்துடுச்சு. ஓகேவா? இப்போ இதுக்கு டைமென்ஷன் எழுதலாம். இப்போ தான் ஃபோர்ஸுக்கு பார்த்தோம். டைமென்ஷன் ஃபோர்ஸுக்குன்னா ml t பவர் -2. ஆர்னா ரேடியஸ்னால் லென்த்து, ஸோ எல் ஸ்கொயர். கீழே m1 m2 ரெண்டுமே m தான், மாஸ் இன்ட்டு மாஸ். இப்போ கேன்சல் பண்ணலாமா? இங்கே ஒரு எம் இங்கே ஒரு எம் கேன்சல் ஆயிடுச்சு. ரிமைனிங் என்ன? G ஈக்குவல் டு எல் டி ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கும், எல் டி பவர் -2 எல் ஸ்கொயர் அப்படியே இருக்குது. கீழேருந்து மேலே வந்து எம் மேலே வந்துடும், m பவர் 1 வந்துடும், -1 வரும். ஸோ G ஈக்குவல் டு m பவர் -1 எல் கியூப் டி பவர் -2. இதுதான் ஜிக்கு வந்து டைமென்ஷனல் ஃபார்முலா, கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த டைமென்ஷன் அனாலிசிஸ் வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு பார்த்தது டிரைவ் பண்ணலாம் என்னென்ன வரும்னு. அடுத்து டைமென்ஷன் ஃபார் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கலாம். அடுத்து இன்னொரு அப்ளிகேஷன் இருக்குது, அது என்னென்னா கன்வெர்ட்டிங் யூனிட் ஃப்ரம் ஒன் சிஸ்டம் டு அனதர் சிஸ்டம். இதையும் பார்த்துடலாம். இது என்னது? நம்ம ஃபஸ்ட்டு போன பாட்டு ஒரு ஃபார்முலா பார்த்தோம்ல, n1 u1 ஈக்குவல் டு n2 u2. இது ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி இங்கே வந்து n1 இன்ட்டு m1 டு தி பவர் a l1 டு தி பவர் b t1 டு தி பவர் c ஈக்குவல் டு n2 இன்ட்டு m டு தி பவர் a l டு தி பவர் b c டு தி பவர் c. இப்போ இதை வச்சு நம்ம ஒரு யூனிட்லேருந்து கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 ஜூல எவ்வளோ ஏர்ஜின்னு கன்வெர்ட் பண்ணலாம், சிஜிஎஸ் டு எஸ்ஐ சிஸ்டம் கன்வெர்ட் எல்லாத்தையும் பண்ணலாம். இந்த மாதிரி நியூமரிக்கல் ப்ராப்ளம் டைப்பும் கொஷின் ஃபார்முலா சால்வ் பண்ணலாம். ஏதாச்சும் நான் எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் வரும், அங்கே அதை சொல்லித்தரேன் எப்படி பண்ணணுன்னு. எக்ஸாம்பிள் கொஷின் வச்சுருக்கேன், நான் அங்கே சொல்லித்தரேன். இப்போ இந்த டாப்பிக்கில் இதெல்லாம் பார்த்தோன்னு பார்க்கலாம். 1 செகண்டு. அப்ளிகேஷன் நல்லா இருக்குன்னா டிரைவிங் ரிலேஷன் பிட்வீன் ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து டைமென்ஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து ஒன் சிஸ்டம் டு அனதர் சிஸ்டம் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். புரியுதா? ஏதாவது டவுட்ஸ்னால் கேளுங்க. இப்போ அடுத்து லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ் பார்க்கலாம். என்னெல்லாம் லிமிட்டேஷன் இருக்குன்னு பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா. cannot determine the value of dimensionless constant. அந்த டைமென்ஷன் கான்ஸ்டன்ட் இருக்குல்ல, இப்போ நம்ம ஜிக்கு டைமென்ஷன் கண்டுபிடிச்சோம், இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க முடியாது டைமென்ஷனல் அனாலிசிஸ் வச்சு. புரியுதா? அப்படி பார்த்தீங்கன்னா பைக்கு 2 பைக்கு கே நிறைய இடத்துல வரும்ல கான்ஸ்டன்ட்னு, அதெல்லாம் டைமென்ஷன் வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. டைமென்ஷன் கண்டுபிடிக்கலாம், பட் வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. புரியுதா? அடுத்து cannot be applicable to equation involving trigonometry, எக்ஸ்போனென்ஷியல், லாகரித்மிக் ஃபங்க்ஷன். ட்ரிக்னாமெட்ரி எக்ஸ்போனென்ஷியலாக இருந்துச்சுன்னா நம்ம டைமென்ஷன்ஸ் அப்ளை பண்ண முடியாது அந்த ஈக்குவேஷன்ஸ், அந்த ஃபார்முலா ஈக்குவேஷன்லாம். cannot be used if the quantity depends on more than 3 unknown factors. இது என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ வந்து இங்கே வந்து என்னென்ன இருக்குது, எம் எல் டி ஸ்கொயர் இருக்கா. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை பார்த்தோம், இங்கே வந்து எம் எல் ஜின்னு இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கே வேணாம் டி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்கே வந்து டின்னு வந்துடும், டி பவர் டி. நம்ம கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா நம்மக்கிட்ட 3 தான் இருக்குது. ஸோ இந்த சைடு 3 தான் கூட கண்டுபிடிக்க முடியும். 3க்கு மேலே ஃபேக்டர் இருந்துச்சுன்னா அன்னோன் இருந்தால் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதான் cannot be used if the quantities depends on more than 3 factors. புரியுதா? 3க்கு மேற்பட்டு இருந்தால் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. cannot confirm whether an equation is physically correct even if dimensional formula is correct. இப்போ ஈக்குவேஷன் கரெக்டாக இல்லைன்னு சொல்ல முடியாதான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ½ ஏடி ஸ்கொயர். இப்போ நமக்கு வந்து இதை வந்து டைமென்ஷன் கண்டுபிடிக்க முடியும், பட் இது ஈக்குவேஷன் கரெக்டாக தப்பாக நம்ம சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. புரியுதா?
இப்போ டைமென்ஷன் நம்ம கண்டுபிடிக்க முடியும், ஈக்குவேஷன் கரெக்டாக சொல்ல முடியாது. அதான் ஃபோர்த்து பாயிண்ட். ஃபிஃப்த்து பாயிண்ட் வந்து cannot distinguish between two physical quantities have same dimension. இந்த பாயிண்ட் எதை சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம இங்கே பார்த்தோம்ல, எல்லா குவான்டிட்டிக்கும் சேம் டைமென்ஷன் இருக்கும். சில குவான்டிட்டிக்கு ஒர்க், எனர்ஜி, பவருக்கு. இப்போ டைமென்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம், m(L²T⁻²) கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கும் m(L²T⁻²) இருக்கு. இப்போ இது ஒர்க்கா எனர்ஜியாக நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதான் இந்த ஃபிஃப்த் பாயிண்ட்ல சொல்றாங்க. இப்போ நம்ம டைமென்ஷனே கண்டுபிடிச்சாலும் ரெண்டு டிஃப்ரென்ஸ் எதுக்காக கண்டுபிடிக்க முடியாது சொல்றாங்க. ரெண்டு டிஃப்ரெண்ட் குவான்டிட்டிக்கு இருந்தால் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ ஒர்க்கா நம்ம கண்டுபிடிக்க முடியாது, ஒர்க்கா எனர்ஜியான. புரியுதா? இப்போ இதுதான் 5 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு டாபிக்ஸ் அவ்வளோதான். நீ ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்ததெல்லாம் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிட்டு நம்ம அடுத்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம் இந்த ரிலேட்டடாக. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? டைமென்ஷனாக என்னன்னு பார்த்தோம். டைமென்ஷன் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஷோஸ் ஹவு தி ஃபண்டமெண்டல் ரெப்ரசன்ட் டு தி பவரில் எவ்வளோ ரெப்ரசன்ட் பண்ணுறது கண்டுபிடிச்சோம். அடுத்து எப்படி டைமென்ஷன் ஃபார்முலா எழுதுதுன்னு பார்த்தோம். எப்படிலாம் எழுதுறதுன்னு பார்த்தோம். ஏரியாக்கு என்ன, வால்யூம்க்கு என்ன பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம்? குவான்டிட்டி வித் சேம் டைமென்ஷன் பார்த்தோம். அடுத்து குவான்டிட்டி வித் நோ டைமென்ஷன் பார்த்தோம். இதெல்லாம் டைமென்ஷன் இல்லைன்னு பார்த்தோம். அடுத்து டைமென்ஷனல் அனாலிசிஸ், பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி. அப்போ என்னது? A = B = CND, LHS = RHS. அப்படி ஈக்குவலாகவே இருந்தாலும் A1 B ஈக்குவலாக தான் இருக்கணும், ஒரே சைடில் ரெண்டு ஈக்குவலாக தான் இருக்கணும்னு பார்த்தோம். அடுத்து அப்ளிகேஷன் பார்த்தோம். அப்ளிகேஷன் என்ன பார்த்தோம்? டிரைவிங் ரிலேஷன் பிட்வீன் ஃபிசிக்கல் குவான்டிட்டி பார்த்தோம். நம்மளாம் டிவைட் பண்ணலாம் கண்டுபிடிச்சோம். அது டைமென்ஷன் கான்ஸ்டன்ட்டுக்கு டைமென்ஷன் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்த்தோம். அடுத்து கன்வெர்ட்டிங் ஒன் சிஸ்டம் டு அனதர் சிஸ்டம்னு பார்த்தோம். அடுத்து லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம்? லிமிடேஷன் பார்த்தோம். லிமிடேஷனில் 5 பாயிண்ட் பார்த்தோம். புரியுதா? இதுக்கு இப்போ ரிலேட்டட் கொஷின்ஸ் பார்க்கலாம், PYQ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், தி பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் பார்ட்டிகல் மூவிங் அலாங் x direction varies as v = ax² / bx, தி டைமென்ஷன் ஆஃப் a² / b கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குன்னு எழுதிக்கலாம். கொஷின் என்ன இருக்கு? v = ax² / √(x + b). இது கொஷினில் இருக்குது. நம்ம என்ன ஃபைன் பண்ணணும்? டைமென்ஷன் ஆஃப் a² / b ஃபைன் பண்ணணும். இப்போது நம்ம இதுவரையும் படித்த ஈக்குவேஷன்லாம் இங்கே அப்ளை பண்ணலாம். v = ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ax² ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ எதெல்லாம் ஈக்குவலாக இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது √(x + b) இருக்குது. நம்ம என்ன சொன்னால் அடிஷன், அதாவது ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் மட்டும் தான் அடிஷன் பண்ண முடியும். அப்போது b = நம்ம √(x)ன்னு சொல்லலாம்ல. இங்கே எக்ஸுங்கிறது டைரக்ஷன், லென்த்து. b = √(x) சொல்லலாம்ல. அப்போ என்னது? b = 1/2, சாரி, L⁴ b = டைமென்ஷன் L⁴ இதான் பிக்கு டைமென்ஷன். புரியுதா ஏன் வந்துச்சுன்னு? இதுதான் பிக்கு டைமென்ஷன். இப்போ ஏக்கு எதுவுமே ஃபைன் பண்ணலாமா? இப்போது v = ax² / √(x + ax² / b. இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்க டேர்மை நான் இது தனியாகவும் இது தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டேன். புரியுதா? இப்போது இதில் எதெல்லாம் ஈக்குவல் ஆகும் பார்க்கலாமா? v = ax² / √(x = ax² / b. இப்போ ரூல் பார்த்தோம்னா அதுபடி இது ஈக்குவலாக இருக்கும். மூணுமே ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போது நம்ம இதை மட்டும் எடுத்துக்கலாம். v = ax + b. v = ax² / √(x. vனா என்ன? பொட்டன்ஷியல் எனர்ஜி. கொஷினில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். vனா பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போ எனர்ஜிக்கு ஃபார்முலா என்ன? mL²T⁻². எனர்ஜிக்கு mL² T⁻² = ஏன்னு இருக்கு. இங்கே இருக்க √(x) வந்து இங்கே வந்து என்ன ஆகும்? x⁴ மாறும். அப்போது L⁴ மதிக்கலாம். L x ஒன்று தானே. L⁴ பை இங்கே இருக்க x² கீழே வந்துடும். டினாமினேட்டருக்கு ஆப்போசிட்டமாக டினாமினேட்டர் வந்துடும்.
அப்போ கீழே என்ன எல் ஸ்கொயர். அப்போது ஏ ஈக்குவல் டு எம், இந்த எல் ஸ்கொயரையும் இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? எல் எம் எல் பவர் 1/2 டி பவர் -1 -2. இதுதான் பிக்கு, சாரி ஏக்கு டைமென்ஷன். ஆனால் கொஷின் என்ன கேட்டாங்க? ஏ ஸ்கொயர் பை பி கேட்டாங்க. ஏ ஸ்கொயர் பை பி. இப்போ ஏ ஸ்கொயர் பண்ணலாமா? ஏக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? எம் எல் டி பவர் -2 டி பவர் மைனஸ் எல் டி எல் பவர் 1/2 டி பவர் -2 ஸ்கொயர் பை பிக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? எல் பவர் 1/2 எல் டு தி பவர் 1/2. இப்போ ஸ்ப்ளிட் எழுதுவோமா? இப்போ பவரில் இருக்க 2 உள்ள கொண்டு போனால் எம் ஸ்கொயர் எல் ஹாஃப் இன்ட்டு 2, ரெண்டு 2 கேன்சல் ஆகிட்டு எல் டி பவர் -4 பை எல் டு தி பவர் 1/2. இப்போ இந்த எல்லையும் கேன்சல் பண்ணால் இங்கே வந்து எல் பவர் 1/2 இருக்கும். இப்போ ஏ ஸ்கொயர் பை பி ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் எல் டு தி பவர் 1/2 டி பவர் -4. இதுதான் டைமென்ஷன். கொஷினில் கேட்ட டைமென்ஷன் இதுதான். எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகும் பார்க்கலாமா? எம் ஸ்கொயர் எல் டு தி பவர் 1/2 டி பவர் -4. சியில் மேட்ச் இருக்கு பாருங்க. எம் ஸ்கொயர் எல் டு தி பவர் 1/2 டி பவர் -4. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். இப்போ இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு புரிஞ்சா, எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் சால்வ் பண்ணணும்னு இப்போ டவுட்னா கேளுங்க கமெண்ட்டில், நான் சொல்கிறேன். இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். செகண்ட் கொஸ்டின். A force defined by F equal to alpha t square plus beta t act on a particle at a given time t, the factor which is dimensionless if a and b are constant. இப்போ இந்த 4 ஆப்ஷனில் எது வந்து ஈக்குவல் டு 1 இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ என்னது ஆல்ஃபாவும் பீட்டாவும் கான்ஸ்டன்டாக இருந்தால், இப்போ நம்ம ரூலை ஃபஸ்ட் அப்ளை பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு எஃப் ஈக்குவல் டு என்ன இருக்கு? ஆல்ஃபா டி ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா டி. இப்போ நம்ம என்ன எழுதலாம்? எஃப் ஈக்குவல் டு ஆல்ஃபா டி ஸ்கொயர் ஈக்குவல் டு பீட்டா டின்னு எழுதலாம். இப்போ ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாவும் பீட்டா மட்டும் தான் இருக்குது, இந்த எஃப்ஏ கிடையாது. ஸோ நம்ம இந்த ஆல்ஃபா டி ஸ்கொயர் ஈக்குவல் டு பீட்டா டி மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கிட்டு ஆல்ஃபா டி ஸ்கொயர் ஈக்குவல் டு பீட்டா டி. இப்போ 2 டி இருக்குல்ல, இங்கே ஒரு டி கேன்சல் பண்ணால் இங்கே ஒரு டி கேன்சல் பண்ணிக்கலாம். இனிமேல் என்ன இருக்கும்? ஆல்ஃபா டி பை ஈக்குவல் டு பீட்டா. இப்போ இதை கொண்டு போனால் ஆல்ஃபா டி பை பீட்டா ஈக்குவல் டு 1. பீட்டா ஈக்குவல் டு 1. இந்த 1 நம்ம என்ன எப்படி எழுதலாம்? எம் நாட் எல் நாட் டி பவர் 0. இதுதான் அவங்க கேட்குறாங்க. டைமென்ஷன்லெஸ்னா என்ன? டைமென்ஷன்லெஸ்னா எம் நாட் எல் நாட் டி நாட் இதான் டைமென்ஷன்லெஸ்னா. இப்போ அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம இதோடைய வேல்யூ எழுதலாம். ஆல்ஃபா டி பை பீட்டா ஈக்குவல் டு 1 கூட எழுதலாம். இது ரெண்டுமே கரெக்ட் தான். இப்போ ஆன்சருக்கு என்னென்னு பார்க்கலாமா? ரெண்டுமே கரெக்ட் தான். ஆன்சர் ஏ தான் கரெக்ட் இருக்கு. புரியுதா? இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாமா? இந்த கொஸ்டின் புரிஞ்சுதா? நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம். The quantities which have the same dimension as those of solid angle dimensionless. இப்போ நம்ம இது டைமென்ஷன்லெஸ் ஃபைன் பண்ணிட்டா போதும். இப்போ நம்ம சால்வ் பண்ணது எல்லாமே பிவைக்கு தான். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து 24 கேட்டது, இந்த கொஸ்டின் 24 கேட்டது, இப்போ போட போகிறது 24, இதுவும் 24 கேட்டது தான். இப்போ சாலிட் ஆங்கிள் என்னது? நமக்கு சாலிட் ஆங்கிள்
சாலிட் ஆங்கிள் டைமென்ஷன் லெஸ். நமக்கு சாலிட் ஆங்கிள் டைமென்ஷன் லெஸ். இப்போ எதனா டைமென்ஷன் பார்த்தாவே போதும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து டைமென்ஷன் இருக்குது, ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு கிடையாது. ஆங்கிள் வந்து டைமென்ஷன்லெஸ் தான். ஆங்குலர் ஸ்பீடும் டைமென்ஷன்லெஸ் கிடையாது, ஸ்ட்ரெஸ்ஸும் டைமென்ஷன்லெஸ் கிடையாது. ஆங்குலர் ஸ்பீடுக்கு வந்து ஃபார்முலா இருக்குது. ஸ்ட்ரெயின் டைமென்ஷன்லெஸ் தான், பட் ஆருக்கு டைமென்ஷன் கிடையாது. ஆர்க்குனா லென்த்து, இது டைமென்ஷன் லெஸ், ஆனால் ஆர்க்கு டைமென்ஷன்ஸ் கிடையாது. அப்போ அடுத்து ஸ்ட்ரெயினும் டைமென்ஷன்லெஸ், ஆங்கிளும் டைமென்ஷன்லெஸ். அப்போ ஆன்சர் டி தான். சிம்பிளாக இருக்கா? எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? சால்வ் பண்ணாமல் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம், கொஞ்சம் பேசிக் தெரிஞ்சுன்னா. அடுத்த கொஷின். தி மெக்கானிக்கல் குவான்டிட்டி விச் ஹாஸ் டைமென்ஷன் கண்டெய்ன்ஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் எம் இன்வெர்ஸ். இந்த 4 குவான்டிட்டியில் எதில் வந்து எம் இன்வெர்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. எம் இன்வெர்ஸ் மட்டும் இல்லை, அது எதெல்லாம் இருக்குன்னு கேட்குறாங்க, எந்த டைமென்ஷனில் இருக்குன்னு கேட்குறாங்க. 1 by 1 சால்வ் பண்ணால் தெரிஞ்சு நமக்கு. ஃபஸ்ட்டு ஏவை பண்ணலாம். ஏ ஃபஸ்ட்டு டார்க் பண்ணலாம். ஏ டார்க் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸ் என்ன? எம் எல் டி பவர் -2. டிஸ்டன்ஸ் வந்து எல். டோட்டலாக என்ன? எம் எல் ஸ்கொயர் டி பவர் -2. இதில் எம் இன்வெர்ஸ் இருக்கா? எம் இன்வெர்ஸ் இல்லை, அப்போ இது ஆன்சர் கிடையாது. அடுத்து பி ஆப்ஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சி ஆப்ஷன் பார்க்கலாம். சி பார்க்கலாம். ஆங்குலர் மொமெண்டம், அதுக்கு ஃபார்முலா என்ன? எல் ஈக்குவல் டு எம் விஆர். எம் என்ன? மாஸ். வி என்ன? வெலாசிட்டி. எல் டி பவர் -2, சாரி -1. ஆர் என்ன? எல். இப்போது மொத்தமாக எழுதுனா எம் எல் ஸ்கொயர் டி பவர் -1. இதுலேயும் எம் இன்னும் இல்லை, ஸோ இதுவும் ஆன்சர் கிடையாது. அடுத்து டியில் என்னன்னு பார்க்கலாமா? ஆப்ஷன் டி போகலாம். டியில் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி இருக்காங்க. ஃபஸ்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி ஃபார்முலா என்ன பார்க்கலாமா? Q by equal to K A changing temperature by distance, இங்கே T வரும் டைம். இப்போ இவங்க கேட்டுக்கிறது K, இப்போ கேட்டுக்கிறது கேட்கலாம். இப்போ K மட்டும் ஒரு சைடு எடுத்துக்கலாமா? K ஈக்குவல் டு Q D by A changing temperature into time. என்ன பண்ணிக்கன்னு புரியுதா? இந்த டிஏ மேலே கொண்டு போய்கிட்டேன், இந்த 3 டேர்மையும் கீழே கொண்டு வந்துக்கிட்டேன், கேவை அங்கேயே வச்சுக்கிட்டேன். புரியுதா? இப்போ டைமென்ஷன் வரலாம். இப்போ ஹீட்டுக்கு டைமென்ஷன் என்னன்னா Q ஈக்குவல் டு எம் எல் ஸ்கொயர் டி பவர் -2, ஹீட்டுக்கு டைமென்ஷன். இப்போ நம்ம கேக்கு எழுதலாம். இப்போ கேக்கு எழுதணும்னா K ஈக்குவல் டு Qக்கு என்னது டைமென்ஷன்? எம் எல் ஸ்கொயர் டி பவர் -2, ஹீட்டுக்கு எழுதிட்டோமா? அடுத்து வேறு என்ன இருக்குது? டிஸ்டன்ஸ் இருக்குது, டிஸ்டன்ஸுக்கு எல். அடுத்து வேறு என்ன இருக்குது? கீழே ஏரியா இருக்குது, ஏரியாவுக்கு எல் ஸ்கொயர். டெம்பரேச்சர் இருக்குது, சேஞ்சிங் டெம்பரேச்சர் K இன்வர்ஸ், டைம் T. சேஞ்சிங் டெம்பரேச்சர் K இன்வர்ஸா? இல்லை, K மேலே போனால் K இன்வர்ஸ், கீழே K. டைமென்ஷன் Kனா கெல்வின். அதாவது மேலே கொண்டு போகலாமா? K ஈக்குவல் டு எம் எல் ஸ்கொயர் டி பவர் -2 எல். கீழேருந்து மேலே போகப்போ பவரில் மைனஸ் ஆயிரும். எல் இன்வர்ஸ் K இன்வர்ஸ் டி பவர் -1. இப்போ கேன்சல் ஆக பார்க்கலாமா? எல்லும் எல் இன்வர்ஸும் கேன்சல் ஆயிரும். அது இங்கே ஒரு டி இன்வர்ஸ் இருக்குது, அங்கே ஒரு டி பவர் இன்வர்ஸ் இருக்குது. இப்போ கம்பைன் எழுதுனா எம் மட்டும்தான் இருக்குது,
எல்லுக்கு எல் மட்டும்தான் இருக்குது. டீக்கு டி பவர் -3 ஆகும். ஏன்னா இங்கே வந்து பவர் -2 இருக்கும், இங்கே பவர் -1 இருக்குது. ரெண்டு சேர்த்து டி பவர் -3 ஆயிரும். நெக்ஸ்ட்டு கே இன்வர்ஸ், இதுதான் டைமென்ஷன் கேக்கு. இதுலேயும் எம் இன்வர்ஸ் இல்லை. கொஷினில் கேட்டது எம் இன்வர்ஸ் தான் கேட்டுருக்கானுங்க. இதுலேயும் எம் இன்வர்ஸ் இல்லை. இப்போது இதுவும் ஆப்ஷன் கிடையாது, இதுவும் ஆப்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட்டு கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட், அதை பார்க்கலாமா? அடுத்து பி கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் எந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம்? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல, எஃப் ஈக்குவல் டு ஜி m1 m2 by r ஸ்கொயர். நமக்கு ஜி மட்டும் தான் வேணும். ஸோ ஜி ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் பை m1 m2. எஃப்க்கு வந்து mlt பவர் -2, எஃப்க்கு டைமென்ஷன் ஃபோர்ஸு, ஆர் ஸ்கொயருக்கு லென்த் ஸ்கொயர் பை எம் ஸ்கொயர். இங்கேருந்து ஒரு எம் கேன்சல் ஆயிரும், இங்கே வந்து ஒரு எம் கேன்சல் ஆயிரும். ஸோ எம் இன்வர்ஸ்ன்னு இருக்கும். இப்போ எழுதுனா டைமென்ஷன் ஃபுல்லாக கட் பண்ணி எழுதுனா ஜி ஈக்குவல் டு எம் இன்வர்ஸ், இங்கே வந்து இன்வர்ஸ் எல் கியூப் டி பவர் -2. இதுதான் ஆன்சர் நமக்கு. ஏன் இது ஆன்சரு? இது ஏன் ஆன்சர்னு சொல்லுங்கள். ஏன்னா இதில் மட்டும்தான் எம்முக்கு வந்து பவரில் -1/2 இருக்குது, சாரி -1 இருக்குது. கொஷினில் ரெசிப்ரோக்கல் ஆஃப் என் கேட்டிருக்காங்க, எம் இன்வர்ஸ் இதில் தான் இருக்குது. அப்போ ஆன்சர் பி தான் ஆன்சர். அப்போ மற்ற எதுலையுமே ரெசிப்ரோக்கல் ஆஃப் எம் இல்லை, இதில் மாதிரி தான் ரெசிப்ரோக்கல் ஆஃப் எம் வந்துருக்கு. புரியுதா? எப்படி சால்வ் பண்ணுறது புரியுதா? கொஷின் புரிஞ்சா ஃபஸ்ட்டு. இப்போ அடுத்த கொஷின் போகலாம். இது வந்து 2023 கேட்டது. அடுத்த கொஷின் போகலாம். இது நீட் 2022 கேட்டிருக்கிறது, ஃபேஸ் 2. கொஷின் பார்க்கலாமா? The physical quantities that have same dimension formula as pressure. First pressure என்னன்னு பார்க்கலாம். pressure equal to force by area. ஃபோர்ஸுக்கு என்ன? m l t power -2, ஏரியாவுக்கு l ஸ்கொயர். இப்போ இந்த l ஸ்கொயரும் எல்லையும் கட் பண்ணால் ரிமைனிங் l மட்டும் இருக்கும். இப்போது P ஈக்குவல் டு எம், இந்த கீழேருந்து L பவர் 1 மேலே போய் -1 ஆயிரும், T பவர் -2. இதுதான் ப்ரெஷருக்கு ஃபார்முலா. இப்போ இதே மாதிரி இந்த 4 ஆப்ஷனில் எதுக்கு இருக்குன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஃபோர்ஸ் வர வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ப்ரெஷர் ஃபார்முலாலே ஃபோர்ஸ் பை ஏரியா தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபோர்ஸ் வர வாய்ப்பே கிடையாது, ஃபோர்ஸ் கிடையாது. அடுத்து மொமெண்டம் பார்க்கலாம். வேறு கலர் யூஸ் பண்ணிக்கலாம், ரெட் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். மொமெண்டம் பார்க்கலாம். மொமெண்டம்க்கு வந்து P ஈக்குவல் டு mv. பிக்கு என்ன? சாரி எம்முக்கு என்ன? எம்முக்கு மாஸ் எல் டி பவர் -1. P ஈக்குவல் டு ml டி பவர் -1. ஸோ இது டைமென்ஷன் கிடையாது. ப்ரெஷருக்கு வந்து ml இன்வர்ஸ் டி பவர் -2. இங்கே மொமெண்டம், இது டைமென்ஷன் கிடையாது. இந்த ஆப்ஷன் தப்பு. இதுவும் ப்ரெஷரும் ஈக்குவலாக இல்லை, ஸோ இது தப்பு. இந்த மொமெண்டம், இந்த பி வந்து ப்ரெஷர், சாரி மொமெண்டம். இந்த பி வந்து மொமெண்டம். ஓகேவா? அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி பார்க்கலாம். இது நம்ம எங்கேருந்து எடுத்துக்கலாம் தெரியுமா? டி, இதை வந்து நம்ம நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி, இந்த டாப்பிக்கில் எடுத்துக்கலாம். இது வந்து ஃப்ளூயிட்லெஸில் வரும், நான் அப்போ டீட்டெயிலாக சொல்லித்தரேன். இப்போ ஃபார்முலா மட்டும் நான் சொல்கிறேன். எஃப் ஈக்குவல் டு ஈட்டா ஏ டிவி பை டிஎக்ஸ். இப்போ அவங்க கேட்டுக்கிறது இந்த ஈட்டாவை தான் கேட்டிருக்காங்க. ஈட்டா தான் வேணும், நம்ம ஈட்டா மட்டும் தானே எடுத்துக்கலாம். ஈட்டா ஈக்குவல் டு எஃப் டிஎக்ஸ் பை
ஏ டிவி என்ன பண்ணிக்கணும்னு புரியுதா? இந்த ஈட்டாவை அதே சைடில் வச்சுக்கிட்டேன், இந்த டிஎக்ஸ் வந்து அந்த சைடு கொடுத்து மேலே எழுதிக்கிட்டேன், இந்த சைடு ஏடிவியை வந்து கீழே எழுதிக்கிட்டேன், கீழே கொண்டு போய் எழுதிக்கிட்டேன். புரியுதா? இப்போ டைமென்ஷன் எழுதுவோம் உனக்கும். ஈட்டா ஈக்குவல் டு ஃபோர்ஸுக்கு வந்து எம்எல்டி பவர் -2, டிஎக்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் லென்த்து, டிஸ்பிளேஸ்மெண்ட் லென்த்து, ஏ வந்து ஏரியா எல் ஸ்கொயர், டிவி வந்து வெலாசிட்டி சேஞ்சிங் வெலாசிட்டி, ஸோ எல்டி பவர் -1. இப்போ எல்லாத்தையும் ஷார்ட் பண்ணி எழுதணும். ஃபஸ்ட்டு கட் பண்ணுறதா கட் பண்ணிக்கலாம் நம்ம. இங்கே வந்து எல் ஸ்கொயர், இங்கே ஒரு எல், இங்கே ஒரு எல், ரெண்டு எல்லும் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் இருக்கிறது ஈட்டா ஈக்குவல் டு எம் டி பவர் -1. அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு டி இன்வர்ஸ், இங்கே ஒரு டி இன்வர்ஸ், ரிமைனிங் டி பவர் -1. ஓகேவா? இப்போ ரிமைனிங் இப்போ என்ன நடக்கும் பார்க்கலாமா? எல் பவர் -1, டி பவர் -1. இந்த எல்லு மேலே போயிட்டு எல் வருஷம் மாறிடுச்சு. புரியுதா? ஈட்டாக்கு ஃபார்முலா எம் எல் இன்வர்ஸ் டி பவர் -1, எல் இன்வர்ஸ் டி இன்வர்ஸ். புரியுதா? இப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது. இப்போது ஈட்டாவும் ஆன்சர் கிடையாது. இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, என்ன ஆப்ஷன் பார்க்கலாம். இப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது. வேறு என்ன இருக்குது? யங்ஸ் மாடல்ஸ் ஆஃப் வெலாசிட்டி இருக்குது. இப்போ அதை போடலாம். y ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஃபார்முலா என்ன? ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஃபோர்ஸ் பை ஏரியா, ஃபோர்ஸுக்கு எம் எல் டி பவர் -2, ஏரியாவுக்கு எல் ஸ்கொயர், ஸோ எம் எல் இன்வர்ஸ் டி பவர் -2. இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு. இப்போ ஸ்ட்ரெயினுக்கு ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு சேஞ்சிங் லென்த் பை லென்த், ரெண்டும் கேன்சல் ஆகிட்டுனா டைமென்ஷன் லெஸ், டைமென்ஷன் லெஸ். ஸோ y ஈக்குவல் டு எம் எல் இன்வர்ஸ் டி பவர் -2. இதுதான் ஆன்சர். இதுவும் ப்ரெஷர் ஒரே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இதுவும் ப்ரெஷர் ஒரே மாதிரி இருக்குது. ப்ரெஷருக்கும் யங்ஸ் மாடல்ஸ் ஆஃப் வெலாசிட்டியும் எம்எல் இன்வர்ஸ் டி பவர் -2. இங்கே ஸ்ட்ரெயின் ஏன் எழுதுறேன்னா, ஸ்ட்ரெயின் வந்து டைமென்ஷன் லெஸ். இப்போ தான் சொன்னேன். புரியுதா? இதுக்கு ஆப்ஷன் சி, ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இப்போ அடுத்து 6th கொஷின் போகலாம். இந்த கொஷின் எந்த இயர் கேட்குறாங்க? 2022 கேட்குறாங்க. இந்த கொஷின் மேட்ச் டைப் கொஷின். இப்போ நம்ம சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு கிராவிடேஷ்னல் கான்ஸ்டன்ட். இப்போ தான் அதுக்கு ஆன்சர் பார்த்தோம். என்ன ஆன்சர் அதுக்கு? எம் இன்வர்ஸ் எல் கியூப் டி பவர் -2. அடுத்து கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அதுக்கு என்னென்னு பார்க்கலாமா? இங்கே போடுறேன். கிராவிடேஷ்னல் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு கிராவிடேஷ்னல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். ஃபார்முலா என்னன்னா, அதுக்கு முன்னாடி எனர்ஜிக்குன்னா எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலா தானே வரும், எல்லாத்துக்கும் ஒரு டைமென்ஷன் தான் வரும். இப்போ எனக்கு ஃபார்முலா தெரியலன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஃபார்முலா தெரில, நம்ம கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா போடலாம். ½ mv² போட்டால் என்ன வரும்? ½ mv² போட்டால் எம் எல் ஸ்கொயர் டி பவர் -2. எனர்ஜி எல்லா எனர்ஜிக்குமே இதே ஃபார்முலா தான் வரும். புரியுதா? அப்போது பிக்கு 4. நெக்ஸ்ட்டு சிக்கு பார்க்கலாம். சிக்கு கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல். கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் என்னன்னா ஒர்க் பை மாஸ். ஒர்க்குக்கு ஃபார்முலா என்ன? எம் எல் ஸ்கொயர் டி பவர் -2, டி பவர் -2 பை எம். எம்மும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா
எம் எல் ஸ்கொயர் சாரி எம் வராது எல் ஸ்கொயர் டி பவர் -2 எந்த ஆப்ஷனில் இருக்குது? சிக்கு 3ல் இருக்குது, சாரி சிக்கு 2ல் இருக்குது, 1ல் இருக்குது. அடுத்து டிக்கு பார்க்கலாமா? டிக்கு என்னது கொடுத்துருவாங்க? கிராவிடேஷனல் இன்டென்சிட்டிக்கு ஃபார்முலா வந்து ஃபோர்ஸ் பை மாஸ். ஃபோர்ஸ் பை மாஸ். ஃபோர்ஸ் என்னது? ml t பவர் -2. மாஸ் என்னது? m. எம்மும் எம்மும் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்குது? l t பவர் -2. டிக்கு 3. அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ தான் எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகுது. புரியுதா? ஆப்ஷன் ஏ தான் மேட்ச் ஆகுது. அடுத்த கொஸ்டின் போகலாமா? இப்போ இந்த கொஸ்டின் பார்க்கலாம். பிளைன் ஆங்கிள் அண்ட் சாலிட் ஆங்கிள் ஹேவ். இப்போ தான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன். என்ன சொன்னேன்? பிளைன் ஆங்கிள் சாலிட் ஆங்கிளுக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க. பிளைன் ஆங்கிளுக்கும் சாலிட் ஆங்கிளுக்கும் டைமென்ஷன் இருக்காது, பட் யூனிட்ஸ் இருக்கும். இது மட்டும்தான் எக்ஸெப்ஷன். டைமென்ஷன் இருக்கும், பட் டைமென்ஷன் இருக்காது, ப்ளஸ் யூனிட் இருக்கும். எங்கே இருக்கு? இங்கே இருக்கு. ஆப்ஷன் என்ன? we have unit but don't have dimension. அப்போ எந்த ஆன்சர் வரும்? ஆப்ஷன் டி. இப்போ அடுத்த கொஷின் போகலாமா? இது ஒரு நல்ல கொஷின். இந்த கொஷின் ட்ரை பண்ணலாமா? இப்போ 2021 கேட்டது. ஃபஸ்ட் கொஷின் படிக்கலாம். இஃப் ஃபோர்ஸ், ஆக்சலரேஷன், டைம் ஆர் சூசன் டு பி தி ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், ஃபைண்ட் தி டைமென்ஷன் ஆஃப் எனர்ஜி. என்ன சொல்கிறாங்கன்னா, E proportional to எனர்ஜி ப்ரப்போர்ஷனல் டு ஃபோர்ஸ் இருக்கான், ஃபண்டமெண்டலாக ஆக்சலரேஷன் இருக்கான், டைம் இருக்கான். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதை கண்டுபிடிக்கணும். பவரில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதை சிம்பிளாக என்ன பண்ணோன்னா F to the power A, A to the power B, T to the power C. இப்போ இதெல்லாம் டைமென்ஷன் எழுதலாமா 1 by 1? ஈக்கான டைமென்ஷன் எனர்ஜிக்கு M L ஸ்கொயர் T பவர் -2 எனர்ஜிக்கு டைமென்ஷனா. இப்போ ஃபோர்ஸுக்கு டைமென்ஷன் என்னென்ன? M L T பவர் -2 2 பவர் A. கரெக்ட், A. அடுத்த ஆக்சலரேஷனுக்கு L T பவர் -2 டு தி பவர் B. டைமுக்கு T பவர் C. இப்போது எம்மில் என்னெல்லாம் இருக்கோ அதை ஈக்குவல் பண்ணலாம். எம் இங்கே 1 இருக்கா இங்கே? ஸோ 1 ஈக்குவல் டு இங்கே இந்த சைடு ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? m to the பவர், இது A வந்து உள்ளே கொடுக்கணும். m to the பவர் A. இங்கே எம்ஏ இல்லை, இங்கேயும் எம் இல்லை. ஸோ A ஈக்குவல் டு 1. புரியுதா? A ஈக்குவல் டு 1. அடுத்து இதே மாதிரி அடுத்து எழுதலாமா? எல்லுக்கு லென்த்துக்கு பார்க்கலாம். 2 ஈக்குவல் டு ஆப்போசிட்டில் என்ன பார்க்கலாமா? ஏவை உள்ளே கொடுத்தா A 1 into A. நெக்ஸ்ட்டு இதில் பியை உள்ளே கொடுத்தா 1 into B ப்ளஸ் B ப்ளஸ் அங்கே ஒன்றுமே இல்லை, ஸோ அங்கே விட்டுருங்க. இப்போ இங்கே கண்டுபிடிச்சதை A ஈக்குவல் டு 1 கண்டுபிடிச்சோம்ல, அதை வந்து இங்கே A ஈக்குவல் டு 1 கொடுக்கலாம். 2 ஈக்குவல் டு 1 ப்ளஸ் B. ஸோ B ஈக்குவல் டு 2 minus 1, B ஈக்குவல் டு 1. பியும் 1 தான். இப்போ என்ன பண்ணுறோன்னு புரியுதா? பவரில் எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணுறோம், அவ்வளோதான். பவரில் இருக்கிறத ஈக்குவல் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அடுத்து டைம் பார்க்கலாம். -2 ஈக்குவல் டு -2A -2B ப்ளஸ் C. இங்கே என்ன பண்ணிக்கணும் புரியுதா? இங்கே இருக்க -2 ஈக்குவல் இங்கே போட்டுக்கிட்டோம். ஏவை உள்ளே கொடுத்து -2 நீங்கள் எழுதிக்கிட்டோம். பியை உள்ளே கொடுத்து -2 நீங்கள் எழுதியிருக்கோம். இங்கே C கொடுத்து Cன்னு எழுதியிருக்கோம். இப்போ ஏபிசி வேல்யூ செட் பண்ணலாமா? -2 -2 இன்ட்டு A வேல்யூ என்ன 1, மைனஸ் B வேல்யூ என்ன 1,
ப்ளஸ் சி. இப்போ -2 ஈக்குவல் டு -2 -2 ப்ளஸ் சி. -2 ஈக்குவல் டு -4 ப்ளஸ் சி. ஸோ சி ஈக்குவல் டு -2 ப்ளஸ் 4. சி ஈக்குவல் டு 2. சி ஈக்குவல் டு 2. இப்போது இந்த ஈக்குவேஷனை இங்கே எழுதுகிறேன். E proportional to f to the power 1 a to the power 1 t to the power 2. புரியுதா? இதான் ஆன்சர். இதான் இவங்க கேட்டாங்க. E வந்து ஈக்குவல் பண்ண என்னன்னு கேட்டாங்க. f to the power எங்கே இருக்குது? ஆப்ஷன் பியில் இருக்குது பாருங்க. புரியுதா? இப்போ இதே மாதிரி என்ன கொஸ்டின் பார்க்கலாமா? இது 2021 கேட்டது, இதுவும் 2021 தான் கேட்டது. If E and G respectively denotes energy and gravitational constant, then E by G have dimension. E by D G க்கு dimension கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் E க்கு dimension என்ன? E க்கு dimension என்ன? M L ஸ்கொயர் T பவர் -2. இப்போ தான் ஜிக்கும் டைமென்ஷன் பார்த்தோம். கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டுக்கு என்ன பார்த்தோம்? M இன்வர்ஸ் எல்க்கு என்ன வரும் சொல்லுங்கள்? L பவர் 3 T பவர் -2. ஸோ அவங்க கேட்டது வந்து E பை G. ரெண்டு சப்ஸ்டியூட் பண்ணலாமா? M L ஸ்கொயர் T பவர் -2 பை M இன்வர்ஸ் L கியூப் T பவர் -2. எதெல்லாம் கேன்சல் ஆகும் சொல்லுங்கள்? இதுவும் கேன்சல் ஆயிரும். இதுவும் கேன்சல் ஆனால் எல் மட்டும் இருக்கும். ஸோ மேலே கொண்டு போனால் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த கீழே எம்னு மேலே போனால் M பவர் 1 வரும். ஸோ M ஸ்கொயர் ஆயிரும். எல் கீழேருந்து -1 மேலே போயிடும். ஸோ E பை ஜிக்கு வேல்யூ என்னன்னா M ஸ்கொயர் L பவர் -1 T பவர் 0. இதான் ஆன்சர். எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் சியில் இருக்குது. புரியுதா? என்ன பண்ணிக்கணும்னு புரியுதா ஃபஸ்ட்டு? இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். டைமென்ஷன் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு டைமென்ஷன் கேட்குறாங்க. ஃபஸ்ட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஃபார்முலா என்ன? இது எப்போ கேட்டது பாருங்கள்? 2020 கேட்டது. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா என்ன? ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ஃபோர்ஸுக்கு டைமென்ஷன் ML T பவர் -2, ஏரியாவுக்கு L ஸ்கொயர். ஸோ இந்த எல்லும் கட் பண்ணால் கீழே ரிமைனிங் எல் மட்டும் இருக்கும். அப்போ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு டைமென்ஷன் என்ன? M L இன்வர்ஸ் T பவர் -2. ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு M L இன்வர்ஸ். இந்த டைமென்ஷன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. எங்கே பார்த்தோம் டைமென்ஷனா? ப்ரெஷருக்கு இது டைமென்ஷன் தான் வரும். ப்ரெஷருக்கும் இது டைமென்ஷன் தான் வரும். ஆன்சர் எங்கே இருக்குது? ML T பவர் சியில் இருக்குது பாருங்கள். புரியுதா? ப்ரெஷருக்கும் இது டைமென்ஷன் தான் வரும். அடுத்த கொஸ்டின் போகலாம். 2017 கேட்டது. A physical quantity of dimension of length that can be found out of G, C, G and E square by 4 pi epsilon naught is என்ன சொல்கிறாங்க? அப்போ L equal to C G E ஸ்கொயர் பை 4 pi epsilon சொல்கிறாங்க. இந்த பவரில் இப்போ என்ன இருக்கும் கண்டுபிடிக்கணுமா? இப்போ கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு சிக்கு டைமென்ஷன் என்னன்னு பார்ப்போமா? சிக்கு டைமென்ஷன் என்ன? சினா ஸ்பீட் ஆஃப் லைட். ஸ்பீடு டைமென்ஷன் என்ன? L T பவர் -2. ஜிக்கு டைமென்ஷன் இப்போ தான் பார்த்தோம். M இன்வர்ஸ் L ஸ்கொயர் L கியூப் T பவர் -2. இப்போ E ஸ்கொயர் பை 4 pi epsilon. அது எங்கேருந்து வந்து ஃபஸ்ட் படிப்போமா? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் F ஈக்குவல் டு
1 by 4 pi 1 by 4 pi epsilon naught q1 q2 by r ஸ்கொயர். இந்த ஃபார்ம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டினில் இருக்க ஃபார்ம் கொண்டு வரலாமா? இப்போ இந்த q1 q2 தான் இ ஸ்கொயர் நம்ம மாற்றிக்கலாம். நம்ம f ஈக்குவல் டு இ ஸ்கொயர் பை 4 pi epsilon naught இன்ட்டு ஆர் ஸ்கொயர். இங்கே கீழே காசு ஆன்சர் கொண்டு போயிடலாம். ஸோ இ ஸ்கொயர் பை 4 pi epsilon naught ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு ஆர் ஸ்கொயர். ஸோ எஃப் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் டைமென்ஷன் என்ன? எம் எல் டி பவர் -2 ஆருக்கு வந்து எல் ஸ்கொயர். ஸோ டைமென்ஷன் எம் எல் கியூப் டி பவர் -2. ஓகேவா? இப்போ இதை வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம். m power 0 l power 1 t power 0 equal to c டைமென்ஷன் என்ன? லைக் ஸ்பீட் ஆஃப் லைட்டுக்கு l t power -2 to the power a. கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டுக்கு m inverse l cube t power -2 to the power b. நெக்ஸ்ட் இப்போ கண்டுபிடிச்சது m l cube t power -2 தி பவர் c. இப்போ அதுக்கு முன்னாடி சம் பண்ணலாம், அதே மாதிரி சப்ஸ்டிட் பண்ணலாம். எம்க்கு ஈக்குவல் சப்ஸ்டிட் பண்ணுறது, எல்லுக்கு ஈக்குவலாக சப்ஸ்டிட் பண்ணலாம். அதே பண்ணலாமா? அப்போ இப்போது எம்முக்கு சப்ஸ்டிட் பண்ணலாம். எம் 0 ஈக்குவல் டு இங்கே ஒரு எம் இருக்குது மைனஸ் பி, இங்கே ஒரு எம் இருக்குது சி. ஸோ மைனஸ் பி ப்ளஸ் சி, மைனஸ் பி ப்ளஸ் சி. ஸோ பி ஈக்குவல் டு சி நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டோம் இந்த ஈக்குவேஷன் வச்சு. பி ஈக்குவல் டு சி கண்டுபிடிக்கிட்டோமா? இப்போ அடுத்து எல் 1 ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 3b -2c. என்ன பண்ணியிருக்கோம்? இங்கே வந்து 1 ஈக்குவல் டு இந்த ஏ உள்ளே கொடுத்து ஏ 1 இன்ட்டு ஏ போட்டுட்டோம். இந்த பியை உள்ளே கொடுத்து 3bன்னு எழுதியிருக்கோம். சியை உள்ளே கொடுத்து 3cயா ப்ளஸ் 3c. புரியுதா? இப்போ ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிக்க முடியல, அடுத்த ஈக்குவேஷன் போகிறோம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 0 ஈக்குவல் டு -a -2b -2c. இது என்ன பண்ணியிருக்கோம்? 0 ஈக்குவல் டு இங்கே உள்ள ஏவை கொடுத்து -a, இந்த பியை உள்ள கொடுத்து -2b, இந்த சியை உள்ள கொடுத்து -2c. இப்போ ஏ ஈக்குவல் டு -2b -2c. இப்போது பி ஈக்குவல் டு சி நீங்கள் கண்டுபிடிச்சோமா? அதை வந்து இங்கே அப்ளை பண்ணோமா? ஏ ஈக்குவல் டு -2b -2c. அப்போ இந்த பிக்கு பாருங்க என்ன போடலாம்? இங்கே பிக்கு பதிலாக 2cன்னு போட்டுக்கலாம். ஸோ ஏ ஈக்குவல் டு -4c. இப்போது இந்த செகண்டோட ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம்ல, இந்த ஈக்குவேஷனை எல்லாத்தையும் சியை மாற்றிக்கலாம். நம்ம எப்படி மாற்றலாம் பார்க்கலாமா? 1 ஈக்குவல் டு ஏக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? -4c. பிக்கு என்னது? ப்ளஸ் சி ப்ளஸ் 3c. ஓகேவா? 1 ஈக்குவல் டு -4c ப்ளஸ் 4c. சாரி, இங்கே ஒரு 3cயா? 3c. அப்போ இங்கே என்ன இருக்கும்? -4c plus 6c. 1 equal to 2c. So c equal to 1 by 2. c equal to 1 by 2 னா இப்போ b equal to என்னது? b equal to 1 by 2 தான். ஏன்னா பியும் c தான், சேம் தானே. ஸோ b equal to 1 by 2 தான். இப்போ நம்ம a மட்டும் ஃபைன் பண்ணணும். இப்போ a எப்படி ஃபைன் பண்ணலாம்? இப்போ a equal to 4c. ஸோ a equal to -4 into 1 by 2. ரெண்டையும் கேன்சல் பண்ணோன்னா இதையும் கேன்சல் பண்ணால் 2. ஸோ a equal to -2. a equal to -2.
இப்போ அந்த ஈக்குவேஷன் போய் அவங்க கொடுக்கலாமா? L equal to C to the power minus 2 G to the power half E square by 4 pi epsilon naught to the power half. ஆப்ஷனுக்கு எதுவுமே கொண்டு வரலாமா? எப்படி இருக்கு? L equal to G E square by 4 pi epsilon naught to the power half 1 by C square. எந்த ஆப்ஷனில் இருக்குது இந்த ஆப்ஷன்? இந்த மாதிரி எந்த ஆப்ஷனில் இருக்குது பாருங்க. ஆப்ஷன் ஏ 1 by C square G E square by 4 pi epsilon naught whole power half. அப்போ ஆன்சர் ஏ. புரியுதா என்ன பண்ணோன்னு? ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், எல்லுக்கு வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம். கொஷின் கொடுத்த மாதிரி பண்ணிக்கிட்டோம், எல்லுக்கு ஈக்குவல் பண்ணிட்டோம். திருப்பி அதோட டைமென்ஷன்லாம் எழுதிக்கிட்டோம். அப்புறம் எம்முக்கு எது ஈக்குவலாக இருக்கோ அதை எழுதணும், எல்லுக்கு எது ஈக்குவலாக இருக்கோ அதை எழுதணும், டீக்கு எது ஈக்குவலாக இருக்கோ பவரில் எது ஈக்குவலாக இருக்கோ அதை எழுதணும். தென் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சோம். அவ்வளோதான், சிம்பிள் மேக்ஸ் தான். அடுத்து போகலாமா? அடுத்த கொஷின் போகலாம். 13th கொஷின் 2016 கேட்டது. Planck constant, speed of light in vacuum, Newton's gravitational constant are three fundamental constants. Which of the following combination of these has dimension of length? லென்த்துக்கு இது ஈக்குவலாக இருக்குன்னு கேட்குறாங்க. லென்த் ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதிக்கலாம், h to the power a Planck constant, speed of light to the power b, gravitational constant to the c. நம்ம ஹச்சுக்கு மட்டும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஒரு ஃபார்முலா இருக்குது ஹச்சுக்கு, e ஈக்குவல் டு h மியூ ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ நமக்கு ஹச் வேணும், இ பை மியூ. மியூனா ஃப்ரீக்வன்சி, ஃப்ரீக்வன்சி டைமென்ஷன் டி இன்வர்ஸ். ஸோ எனர்ஜிக் டைமென்ஷன் என்ன, எம்எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2 பை டி பவர் மைனஸ் 1. இப்போ இதையும் கட் பண்ணணும், டி பவர் மைனஸ் 1 மட்டும் இருக்கும். ஸோ டைமென்ஷன் என்னப்பா, எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 1, இது ஹச்சுக்கு. ஸோ இப்போ டைமென்ஷன் எதலாமா, எம் நாட் L to the power 1 T to the power 0 equal to M L square T power minus 1 whole to the power A. Speed of light can the speed dimension L T power minus 1 to the power B. Gravitational constant M inverse. Then first step பார்த்தோம், சொல்லுங்க. M inverse L cube T power minus 2 to the power C. இப்போது அதே மாதிரி ஈக்குவல் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு எம்முக்கு எதெல்லாம் ஈக்குவலாக இருக்கும் பார்க்கலாம். எம்முக்கு 0 ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் மைனஸ் சி. ஸோ இங்கே என்ன தெரியும், நமக்கு ஏ ஈக்குவல் டு சின்னு தெரிஞ்சிச்சு. இங்கே ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிச்சு நமக்கு. நெக்ஸ்ட்டு லென்த் ஈக்குவல் பண்ணலாம். லென்த்துக்கு எங்கே ஈக்குவலாக இருக்குது, 1 ஈக்குவல் டு 2a மைனஸ் பி ப்ளஸ் 3c. இங்கே ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு, இது வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டைம் ஈக்குவல் பண்ணால் 0 ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி மைனஸ் 2c. இங்கே நமக்கு ஏ என்னன்னு தெரியும். ஸோ ஏ ஈக்குவல் டு சி மைனஸ் பி மைனஸ் 2c. ஸோ பி ஈக்குவல் டு மைனஸ் ஏ, ஸோ மைனஸ் சி. ஸோ பி ஈக்குவல் டு 3c மைனஸ் 3c. ஸோ இந்த ஈக்குவேஷனில் ஏவையும் சியும் ஈக்குவல் பண்ணலாம். ஸோ 1 ஈக்குவல் டு ஏக்கு என்னது வேல்யூ, சி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டு 3c ப்ளஸ் 3c. இங்கே ப்ளஸ் ஒரு மைனஸ் வராது. ஸோ 2c மைனஸ் 3c. 3c ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ சி ஈக்குவல் டு 1/2. சி ஈக்குவல் டு 1/2 கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ சி ஈக்குவல் டு 1/2னா அப்போ ஏ ஈக்குவல் டு என்னது, ஏ ஈக்குவல் டு சி தானே. ஸோ ஏ ஈக்குவல் டு 1/2 தான். இப்போ நமக்கு வேறு என்ன தெரியணும், பி தெரியணும்.
பிக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? b ஈக்குவல் டு -3c கண்டுபிடிச்சோம். ஸோ b ஈக்குவல் டு -3/2. ஓகேவா? இப்போ நம்ம ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் ஒரு கண்டுபிடிச்சோம் இல்லை ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணலாம். அதில் l ஈக்குவல் டு h to the power 1/2, next c to the power -3/2, g to the power 1/2. So root of hc அதுக்கு முன்னாடி இப்படி எழுதலாம், hg whole power 1/2, c to the power -3/2. So h by c, root of h by g by c to the power -3/2. இதுதான் ஆன்சர். இப்போ எதில் இருக்குது? இது வந்து ஆப்ஷன் ஏல இருக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்த கொஸ்டின் இது ஒரு நல்ல கொஸ்டின். எப்போ கேட்டது? இது 2015 கேட்டது. 14th question. If dimension of critical velocity of liquid flowing through the tube expressed by என்ன எக்ஸ்பிரஸ் ஆகுது? critical velocity vc equal to eta to the power x rho to the power y r to the power z. இப்போ நமக்கு எல்லாத்துக்குமே டைமென்ஷன் தெரியும். இப்போ டைமென்ஷன் எப்படி எழுதலாமா? வெலாசிட்டிக்கு இப்போ டைமென்ஷன் என்ன? l t பவர் -1 இதுதான் வெலாசிட்டி. ஈடாக் ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிருக்கோம். ஆல்ரெடி பார்த்தோம்ல, ஏடிக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? m l இன்வர்ஸ் t இன்வர்ஸ். இதுதான் ஈடாக் டைமென்ஷன். ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம் லாஸ்ட் இதுக்கு முன்னாடி கொஸ்டினில். இப்போ ரோக்கு நமக்கு தெரியாது. ரோக்கு என்னது? டென்சிட்டி. ரோ ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். ஸோ மாஸ் வந்து m, வால்யூம் வந்து l3. ஸோ ml பவர் -3 இங்கே எழுதிக்காமா? m l to the power -3 whole power y. r வந்து டிஸ்டன்ஸ், ரேடியஸ் வந்து l. ஸோ z. இப்போ ஈக்குவல் பண்ணலாமா? இங்கே m வந்து 0. ஸோ 0 ஈக்குவல் டு a ப்ளஸ் a இல்லை எக்ஸ், ஏன்னு போட்டோம்னா சாரி, எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு -y. இங்கே ஒரு கண்டுபிடிச்சிட்டோம் ஒரு ஈக்குவேஷனை, இதை வச்சுக்கலாம். அடுத்து எல்லுக்கு வந்து 1 ஈக்குவல் டு -x ப்ளஸ் 3y ப்ளஸ் ஜெட். இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, அப்படி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டைம் கண்டுபிடிக்கலாம். -1 ஈக்குவல் டு -x. ஸோ x ஈக்குவல் டு 1. இப்போ y ஈக்குவல் டு என்னது? x ஈக்குவல் டு 1னா y ஈக்குவல் டு -1. ஓகேவா? அப்போது இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணால் 1 ஈக்குவல் டு எக்ஸ் வந்து 1 மைனஸ் 3 இன்ட்டு ஒய் வந்து -1 ப்ளஸ் ஜெட். ஸோ 1 ஈக்குவல் டு -1 ப்ளஸ் 3 ப்ளஸ் ஜெட். ஸோ 1 ஈக்குவல் டு 2 ப்ளஸ் ஜெட். ஸோ ஜெட் ஈக்குவல் டு -1. ஓகேவா? இப்போ ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா? எந்த ஆப்ஷன் வரும்? 1 -1 -1. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. புரிஞ்சது எப்படி பண்ணணுன்னு? இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்து இதுவும் அதே 2015 கேட்ட கொஸ்டின். இஃப் எனர்ஜி, இந்த கொஸ்டின் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கொஸ்டின் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கொஸ்டின் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க.
ட்ரை பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட்டில். 16th கொஸ்டின் நான் போடுறேன். If force, velocity, time are taken to be fundamental units, dimension of mass. இப்போ மாஸுக்கு இதை 3 ஈக்குவல் பண்ணால் என்ன கேட்குறாங்க. ஸோ m ஈக்குவல் டு f to the power a, v to the power b, t to the power c. ஸோ m பவர் 0, l பவர் 0, m பவர் 0 இல்லை, m பவர் 1, l பவர் 0, t பவர் 0 equal to m l t power minus 2 d power a. velocity என்னது l t power minus 1 to the power b, time to the power c. ஸோ 1 equal to a. ஏக்கு வந்து நமக்கு ஆன்சர் கிடச்சிச்சு. a வந்து 1. நெக்ஸ்ட்டு l கண்டுபிடிக்கலாம். 0 equal to a plus b. ஸோ a equal to minus bன்னு வச்சுக்கலாம். a equal to minus b னா b equal to என்ன, b equal to minus 1. a வந்து 1னா b equal to minus 1. நமக்கு b கிடைச்சிச்சு. இன்னும் c என்ன பார்க்கலாமா. நெக்ஸ்ட்டு c டைம் வச்சு கண்டுபிடிக்கலாம். c 0 equal to minus 2a minus b plus c. ஸோ 0 equal to a என்னது, a வந்து 1 minus b என்னது, b வந்து minus 1. கரெக்ட், b வந்து minus 1 plus c. 0 equal to minus 2 plus 1 plus c. 0 equal to minus 1 plus c. ஸோ c equal to 1. இதுதான் c ஆன்சர். இப்போது என்ன ஆன்சராக இருக்கும் பார்க்கலாமா. f to the power m equal to f to the power 1, v to the power minus 1, t to the power 1. இதான் ஆன்சராக இருக்கும். என்னவா இருக்கும் பார்க்கலாமா. அப்போ இதில் இருக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்டு. புரியுதா. அடுத்த கொஸ்டின் போகலாமா. இந்த கொஸ்டின் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக பண்ணலாம். இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்கள், ஈஸியான கொஸ்டின் இது. ட்ரை பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள். இப்போ இந்த கொஸ்டின் 20th கொஸ்டின் 2010ல் கேட்டது. The dimension of half epsilon naught e square. Epsilon naught equal to permittivity of free space, E equal to electric field. இப்போ half epsilon naught e ஸ்கொயர்னா என்னதுன்னா, இந்த ஃபார்ம் வந்து எனர்ஜி டென்சிட்டி ஃபார்முலா. என்னது ஃபார்முலா, எனர்ஜி டென்சிட்டி ஃபார்முலா. ஸோ நம்ம ஈஸியாக எனர்ஜி ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை வச்சு ஈஸியாக போடலாம். எனர்ஜி ஃபார்முலா என்னன்னா, எனர்ஜி டென்சிட்டி ஃபார்முலா என்னன்னா எனர்ஜி பை வால்யூம். எனர்ஜி பை வால்யூம். எனர்ஜிக்கு வந்து எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2, வால்யூம்க்கு வந்து எல் கியூபு. ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் ரிமைனிங் வந்து எல் மட்டும் இருக்கும். ஸோ இதுக்கு என்ன வரும், எம் எல் இன்வர்ஸ் டி பவர் மைனஸ் 2, எம் எல் இன்வர்ஸ் டி பவர் மைனஸ் 2. எந்த ஆப்ஷனில் இருக்குது, ஆப்ஷன் பி. புரியுதா. அடுத்த கொஸ்டின் போகலாமா. இது ஒரு நல்ல கொஸ்டின். If the dimension of physical quantity given as m to the power a, l to the power b, t to the power c, then the physical quantity will be. எது கரெக்ட்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரெஷர் ஃபார்முலா என்ன, m பவர் 1, m பவர் 1
m power 1 l power minus 1 t power minus 2 கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாமா? ஏ கரெக்டாக இருக்குது, பி கரெக்டாக இருக்குது, சியும் கரெக்டாக இருக்குது. ஒரே நிமிஷம் இருங்க, ப்ரெஷர் ஃபார்ம் தப்பாகிட்டான்னு நினைக்கிறேன். ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ஃபோர்ஸ் வந்து ml ஸ்கொயர் டி பவர் மைனஸ் ml t power minus 2 l square m l inverse t power minus 2 m l inverse t power minus 2. இதுவும் கரெக்டாக இருக்குது, இதுவும் கரெக்டாக இருக்குது, இதுவும் கரெக்டாக இருக்குது. அப்போ ஆக்சிலரேஷனுக்கு m பவர் 0 l பவர் 1 t பவர் மைனஸ் 2. இங்கே ஏக்கு 0 கொடுத்துருக்கு, 1 கொடுத்துருக்காங்க, பட் ஏக்கு 0 வரணும். ஸோ ஆப்ஷன் சி தப்பு. வெலாசிட்டிக்கு m பவர் 0 l பவர் 1 t பவர் மைனஸ் 1. ஏக்கு 0 வரணும், பிக்கு வரணும், ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் தப்பு. ஃபோர்ஸுக்கு ஃபார்முலா என்ன? m l t பவர் மைனஸ் 2. ஏக்கு வந்து 1 வரணும், ஸோ 0 கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஆப்ஷனும் தப்பு. ஆன்சர் கரெக்டாக இருக்கிறது ஏக்கு தான் கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகலாம். இதுவும் சேம் கொஸ்டின் தான். இது ஒரு நல்ல கொஸ்டின், ட்ரை பண்ணலாமாப்பா? Which two following statements physical parameters have same dimensions? Energy density, relative index, dielectric constant, Young's modulus, magnetic field. ஃபர்ஸ்ட் ஒன் பை ஒன்னாக போகலாம். ஃபஸ்ட்டு ஏ. ஃபஸ்ட்டு ஒன் என்ன இருக்குது? எனர்ஜி டென்சிட்டி. இப்போ தான் எனர்ஜி ஃபார்முலா பார்த்தோம். என்ன வந்தது? எம் எல் இன்வர்ஸ் டி பவர் மைனஸ் 2. அதான் மேலே பார்த்தோம். அடுத்து செகண்ட் ஒன். செகண்ட் என்ன இருக்குது? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னது? டைமென்ஷன் லெஸ். டைமென்ஷன் லெஸ். இப்போ டைமென்ஷன் கிடையாது. தேர்ட் என்ன இருக்குது? டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். இதுக்கும் டைமென்ஷன் கிடையாது. ஏன்னா எப்சிலான் ஆர் பை எப்சிலான் வரும் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். ஸோ இதுக்கும் டைமென்ஷன் கிடையாது. டைமென்ஷன் லெஸ். ஃபோர்த்து யங்ஸ் மாடுலஸ். யங்ஸ் மாடுலஸ் என்னென்ன? ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயினுக்கு டைமென்ஷன் கிடையாது. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு டைமென்ஷன் என்ன? எம் எல் இன்வர்ஸ் டி பவர் மைனஸ் 2. ஃபிஃப்த்து லாஸ்ட் என்ன இருக்குது? மேக்னெட்டிக் ஃபீல்டு. எஃப் ஈக்குவல் டு பிவிக்யூ. நமக்கு வந்து பி தான் வேணும். பி ஈக்குவல் டு எஃப் பை விக்யூ. ஸோ பி ஈக்குவல் டு எம்எல் டி பவர் மைனஸ் 2 பை எல் டி பவர் மைனஸ் 1. இதுக்கு வந்து கியூக்கு வந்து ஐ இன்ட்டு டி. ஸோ ஏ இன்ட்டு டி. இதெல்லாம் கேன்சல் ஆகும்னு பார்க்கலாமா? எல்லும் எல்லும் கேன்சல் ஆகிரும். மற்ற எதுவும் கேன்சல் ஆகிற மாதிரி தெரியலையே. இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிரும். ரிமைனிங் என்ன இருக்குது? பி ஈக்குவல் டு எம் டி பவர் மைனஸ் 2 ஏ பவர் மைனஸ் 1. இப்போ எதெல்லாம் சேமாக இருக்குது? 4ம் 4th ஒன்றும் ஃபஸ்ட்டு ஒன்றும் சேமாக இருக்குது. அப்போ ஆன்சர் ஆனால் 1 and 4. 1 and 4 எதில் இருக்குது? சி. ஆப்ஷன் சி தான் கரெக்டாக. அடுத்த கொஸ்டின் போகலாமா? 24th போகலாம். 24 2007 கேட்டது. டைமென்ஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இன் அன் எலக்ட்ரிக் சர்க்கியூட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைமென்ஷன் எம் எல் டி அண்ட் கரண்ட். கரண்ட்டுக்கு ஏ ஆக்சுவலாக போடுவோம், இங்கே ஐன்னு கொடுத்துட்டாங்க.
நம்ம ஐன்னு யூஸ் பண்ணிக்கலாம். would be. இப்போ வந்து என்ன கேட்குறாங்கன்னா ரெசிஸ்டன்ஸுக்கு டைமென்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. ரெசிஸ்டன்ஸுக்கு டைமென்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஃபார்முலா என்ன தெரியும்? V ஈக்குவல் டு ஐஆர்னு தெரியும். ஸோ R ஈக்குவல் டு V பை I. நமக்கு விக்கு டைமென்ஷன் தெரியாது. விக்கு என்ன பண்ணலாம்? வியை கண்டுபிடிக்க ஒர்க் பை சார்ஜ்னு போடலாம். நமக்கு ஒர்க்குக்கு தெரியும்ல, ஒர்க்குக்கு என்னது? M L ஸ்கொயர் T பவர் -2. சார்ஜுக்கு Q ஈக்குவல் டு IT. ஸோ இதான் டைமென்ஷனு I இன்ட்டு T. இப்போ அதை எடுத்து இங்கே போடலாமா? R ஈக்குவல் டு இது மேலே கொண்டு போனால் M L ஸ்கொயர் T பவர் -3 I இன்வர்ஸ் M L ஸ்கொயர் T பவர் -3 I இன்வர்ஸ் by I. So R equal to M L square T power -3 I power -1. இதுதான் ஆன்சர். எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்க. எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஆப்ஷன் சி. சியில் தான் இருக்கு. அப்போ இதுதான் ஆப்ஷன் கரெக்ட். ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் 25. இது ஒரு நல்ல கொஷின். நம்ம அப்ளிகேஷன் வச்சு இதை போடலாம். நம்ம அப்ளிகேஷன் முடிச்சாலும் 5 அப்ளிகேஷன், 3 அப்ளிகேஷன் அதை வச்சு போடலாம். இது எப்போ கேட்ட கொஷின்? 2006 கேட்டது. தி வெலாசிட்டி v of particle at time t given v equal to at plus b by t plus c, where a b c are constant. the dimension of abc கேட்குறாங்க. இப்போது நம்ம ரூல் படித்தாலும் ஆட் பண்ணால் ரெண்டுக்கும் டைமென்ஷன் ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ டீயும் டி ப்ளஸ் சி இருக்குது. அப்போது டி சி ஈக்குவல் டு டி. இப்போ டைமென்ஷன் சிக்கு வந்து டி தான் டைமென்ஷன். எப்படி சிக்கு டி வந்து புரியுதா? அடுத்து v ஈக்குவல் டு ஏடி ஈக்குவல் டு பி பை டி ஈக்குவல் டு பி பை சின்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை மட்டும் v ஈக்குவல் டு ஏடின்னு எடுத்துக்கலாம். v ஈக்குவல் டு ஏடி ஏவை கண்டுபிடிச்சிக்கலாம். v ஈக்குவல் டு ஏடி. வினா என்ன? வெலாசிட்டி எல் டி பவர் -1 கீழே டீயை கொண்டு வந்து ஈக்குவல் டு ஏ. ஸோ ஏ ஈக்குவல் டு எல் டி பவர் -2. இதான் வெலாசிட்டி டைமென்ஷன். ஸோ ஏக்கு டைமென்ஷன். நெக்ஸ்ட் வேற என்ன கண்டுபிடிக்கணும்? இன்னும் பி இருக்கு. அப்போது v ஈக்குவல் டு பி பை டின்னு வச்சுக்கலாம். வெலாசிட்டி கேட்டானது எல் டி பவர் -1 இன்டூ டி மேலே வந்தால் இங்கே +1 ஆயிரும். ஸோ இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ பிக்கு என்ன மிச்சம் இருக்கு? பி ஈக்குவல் டு எல் மட்டும்தான் இருக்கு. அப்போது எல்லுக்கு வந்து ஏக்கு வந்து எல்டி பவர் -1, பிக்கு வந்து எல், சிக்கு வந்து டி. எந்த ஆப்ஷனில் இருக்குது? பி ஆப்ஷனில் இருக்குது. அப்போ பி ஆன்சர் தான் கரெக்டு. புரியுதா? இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். இது எப்போ கேட்டது? 2006 கேட்டிருக்காங்க. தி ரேஷியோ ஆஃப் டைமென்ஷன் ஆஃப் பிளாங்க் கான்ஸ்டன்ட் அண்ட் தட் ஆஃப் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஹச் பை ஐ கேட்குறாங்க. ஹச் பை ஐ. நம்ம ஹச்சுக்கு தெரியும், ஐக்கு மட்டும் கண்டுபிடிக்கணும். ஹச்சுக்கு என்ன டைமென்ஷனு? எம் எல் ஸ்கொயர் டி பவர் -3 முன்னாடி தான் பார்த்தோம். டவுட்னா ஃப்ரெண்டில் போய் பார்த்துக்கலாம். இப்போ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு ஐ ஈக்குவல் டு எம்ஆர் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குது. இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஐ ஈக்குவல் டு எம் எல் ஸ்கொயர். ஸோ பை எம் எல் ஸ்கொயர். இப்போது எம்மும் கேன்சல் ஆகிடும். எல் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். இப்போ மிச்சம் என்ன இருக்குது? ஹச் பை ஐ ஈக்குவல் டு டி பவர் -3. இதான் ஆன்சர். சாரி, டி பவர் -3 வராது, 3 பவர் -1 வரும்.
பிளாங்க் கான்ஸ்டன்ட் வந்து இங்கே 1 வரும். ஸோ ரிமைனிங் t பவர் -1. இந்த டைமென்ஷன் எதுக்கு வரும்? கரெக்ட், ஃப்ரீக்வன்சி தான் டைமென்ஷன் வரும். ஃப்ரீக்வன்சியோட டைமென்ஷன் தான் டி இன்வர்ஸ். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். புரியுதா? அடுத்து லாஸ்ட் கொஷின். தி டைமென்ஷன் ஆஃப் யூனிவர்சல் கான்ஸ்டன்ட் ஜி ஆல்ரெடி பார்த்தது தானே, அதுக்கு ஆன்சர் என்ன? ஆன்சர் ஏ. அவ்வளோதான், முடிஞ்சு. அதிகமாக கேட்டது இந்த கான்ஸ்டன்ட் தான் கேட்குறாங்க, கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். புரிஞ்சா? இன்னைக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்த கொஷின் எல்லாமே புரிஞ்சா? கொஞ்சம் கொஷின் விட்டுருக்கேன், அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டெஸ்ட்டு மறந்துடாதீங்க. டெஸ்ட்டு என்னைக்குன்னு சொல்லுங்கள். டெஸ்ட்டு வந்து August 16. டெஸ்ட் டேட் மறந்துடாதீங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெலிகிராமில் இந்த பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறேன். பிடிஎஃப் பார்த்து கொஞ்சம் படிச்சுக்கோங்க. இந்த பிடிஎஃப்மே லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. டெலிகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.